மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கட்டிடக்கலை பட்டதாரியான மதுசூதனன் கலைச்செல்வன் கடந்த 10 ஆண்டு காலமாக கல்வியாளராக பணியாற்றி கட்டிடக்கலை கல்லூரிகளின் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறார். பாரம்பரியம் சார்ந்த பல தளங்களில் மிக தீவிரமாக இயங்கி வருபவர். கலை, பாரம்பரியம், கலாச்சார ஆய்வுகள் மற்றும் நாட்டுப்புற பழக்க வழக்கங்கள் போன்ற துறைகளில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றவர். இவை தொடர்பான தலைப்புகளில் பிரபலமான பேச்சாளராகவும் திகழ்கிறார். ரதம், ரோட் ஆக்சஸ் டு டெம்பிள்ஸ், ஹெரிட்டேஜ் அண்ட் மானுமெண்ட்ஸ் என்ற முன்னெடுப்பின் மூலம் 2012 முதல் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய இடங்களுக்கு சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார். எங்களது மாமல்லபுரம், காஞ்சிபுரம், சோழநாடு மற்றும் விஜயநகர பேச்சு கச்சேரிகளில் உரையாற்றியிருக்கிறார். கடந்த பல மாதங்களாக திருவாசக தொடர் உரை ஒன்றை அவர் ஆற்றிக்கொண்டு வருகிறார். 2018 டாக் சென்டர் வேதவெளி நினைவு விருது, 2019 இலக்கிய செம்மல் விருது, 2020 தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை வழங்கிய சுவாமிநாதன் விருது, அது முதலாம் ஆண்டு 2020 வழங்கியது, அது திரு மதுசூதனன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2022 அவரது ஆச்சாரியரான தர்மபுரம் ஆதீனத்திடமிருந்து சைவ தமிழறிஞர் என்ற பட்டத்தையும் பெற்றார். அவரோடு உரையாடவிருப்பவர் நண்பர் ஆர்வி என்கிற ராஜகோபாலன் அவர்கள். திரு ராஜகோபாலன் கும்பகோணம் அருகே உள்ள கோனேரி ராஜபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். தற்போது ஃபேஸ்புக்கில் நமதாசிரமத்தில் புழங்கிக் கொண்டிருக்கும் திரு ராஜகோபாலன் அவர்கள் தன்னுடைய பூர்வாசிரமத்தில் பொறியியலில் பட்டமும் மேலாண்மையில் பட்டய கல்வியும் பயின்றார். மென்பொருள் துறையில் 24 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். கடந்த 9 ஆண்டு காலமாக கல்வித்துறை சார்ந்த தொண்டு நிறுவனங்களில் பணியாற்றி வருகிறார். கலை, இலக்கியம், சமயம், வரலாறு, இசை போன்ற பல்வேறு துறைகளில் ஆர்வம் உள்ளவர். அடுத்த 1 மணி நேரத்தில் மதுசூதனன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது 2 கச்சேரி அட்டன் பண்ண போகிறார் அவர். வராகமிஹிரா அறிவியல் மன்றத்தின் சார்பாக மதாந்திர அறிவியல் சொற்பொழிகள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி பட்டறைகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்கு கொண்டு வருகிறார். ஓவர் டு யூ. தென்னாடுடைய சிவனை போற்றி. நன்றி கிஷோர். நம்ம மதுவோட இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள மட்டும் மதுவோட என்னென்ன நிகழ்வுகள்லாம் அவர் பண்ணுறாங்கிறது ஒரு சின்ன அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து படிக்கிறேன். அவரோட வீச்சு என்னங்கிறது நமக்கு புரியும். டிசம்பர் 2ஆம் தேதி சிவபோகசாரம் மருந்தீஸ்வரர் கோவிலில் அதை பற்றின சொற்பொழிவு. 3ஆம் தேதி மார்கழி மகா உற்சவத்தில் அனைத்தும் அவளே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இசை கலைஞர்களோட சொற்பொழிவு. 5ஆம் தேதி சங்கத்தமிழில் சங்க இலக்கியங்களில் சமயங்கள் அது குறித்த சொற்பொழிவு. இது மதுரையில் பண்ணியிருக்கார். 6ஆம் தேதி ஸ்கந்த புராணத்தில் கீர்த்தனைகள், இது நம்ம சென்னையில் ஆர்கே சென்டரில். 7ஆம் தேதி மார்கழி வைபவத்தை பற்றி ஒரு சிற்றுரை. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி சிவபோகசாரம். 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஹம்பிக்கு ஒரு சுற்றுலா, ரதம் என்கிற அவரோட அமைப்பில். அதுக்கப்புறம் தந்தது உன் தன்னை அப்படின்னு சிங்கேரி மடத்தில். ஸோ இவரோட வீச்சை பாருங்கள். சைவ சமயத்துலேயும் இருக்கார், சிங்கேரி மடத்துலேயும் உரைகள் நிகழ்த்துறார், கச்சேரி இசை கலைஞர்களோட உரை நிகழ்த்துறார். ஸோ இவரோட வீச்சு இன்னும் இது மாதிரி இந்த மாதத்துலேயே, மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதத்துலேயே நான் கவுண்ட் பண்ணினதில் ஒரு 14-15 நிகழ்வுகள், அதாவது 2 நாளைக்கு ஒரு நிகழ்வு மினிமம், அண்ட் ஒரே நாளில் 2 நிகழ்வுகள் கூட நடத்தக்கூடியவர். ஆமாம், இன்னும் நிறையா. ஸோ இது நம்ம மதுசூதனனோட வீச்சை பற்றி நமக்கு தெரியணுங்கிறது ஒரு சின்ன அறிமுகத்துக்காக சொன்னேன். இப்போ நம்ம இந்த உரையாடலை 4 பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன். முதல் பகுதி நாயன்மார்கள் காலத்திய சமூக சூழல், பிற மதங்களோட நாயன்மார்கள் சைவ சமயத்தோட இணக்கமும் மோதல்களும். ஸோ ஒரு மோதலோடு ஆரம்பிக்கலாம். நம்ம உணவு இடைவேளைக்கு அப்புறம் தூங்க விடாமல் சில மோதல்களோடு நம்ம அதை ஆரம்பிப்போம். இது ஒரு 15 நிமிடங்களுக்கு சில கேள்விகள். இதில் 2வது பகுதி தேவாரம் மூவர் அவங்களோட வாழ்க்கை பாடல்களை பற்றி ஒரு சின்ன பருந்து பார்வை. அது ஒரு 2வது செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம், ஒரு 15 நிமிடம்.
மூன்றாவது பகுதியில் இந்த மூவருக்கு அப்பால் மற்ற நாயன்மார்கள் அந்த 12 திருமுறைகளில் இந்த தேவார மூவர்களை தாண்டி வருகிற சில நாயன்மார்களை பற்றி ஒரு சில கேள்விகள். நான்காவதாக இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நாயன்மார்கள் 6ஆம் நூற்றாண்டிலேருந்து 7, 8, 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்காங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு 21ஆம் நூற்றாண்டில் ஜென்ஏஐ, ஜென்சி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த தலைமுறையினருக்கு அண்ட் இன்றைக்கி ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, கணிப்பொறித்துறை, இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இதிலெல்லாம் வேலை செய்கிற ஒரு நகர்ப்புற இளைஞர்களுக்கோ ஜென்சி என்று சொல்லக்கூடிய தலைமுறையினருக்கெல்லாம் நாயன்மார்கள் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நமக்கு குறிப்பாக இளைய தலைமுறைகளுக்கு என்னென்ன பாடங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த 4 பிரிவுகளாக மது அவர்களிட நாம் சில கேள்விகளை கேட்கலான்னு இருக்கேன். ஸோ முதல் பகுதியில் சிவ வழிபாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். மது, அதாவது சிவ வழிபாடுங்கிறது இதோட தொடக்க புள்ளி. சிவ வழிபாட்டோட தொடக்க புள்ளி, அதாவது நம்ம இப்போ வேத காலம் சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம்லாம் சொல்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னால் சிவ வழிபாடுகளோட கூறுகள் எங்கேயாவது இருந்திருக்கின்றனவா, அது சம்பந்தப்பட்ட இலக்கிய சான்றுகளோ கல்வெட்டுகளோ இல்லை வேறு படிமங்களோ ஏதாவது கிடைத்திருக்கின்றனவா, இது ஒன்று. அதாவது வேத காலத்துக்கு முற்பட்ட சிவ வழிபாடு, அப்படியே வேத காலம், அதிலேருந்து தொடர்ந்து சைவ சித்தாந்தம் சித்தாந்தமாக உருப்பெற்று நாயன்மார்கள் வரைக்கும் ஒரு பருந்து பார்வையாக நீங்கள் இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு இவரோடு சேர்ந்து ஒரு பேட்டிக்களத்தில் சமராட தயாராகிறேன். அவர் கேட்டிருக்கிற முதல் கேள்வி ஒரு 6, 7, 15 மதிப்பெண்களுக்கான ஒரு நீளமான கேள்வி. முழுக்க எவ்வளோ முடியுமோ நினைவில் இருக்கிறத சொல்கிறேன். அடிப்படையாக சைவம் என்ற அந்த சப்தம் சிவம் என்பதிலிருந்து பிறக்கிறது. திருமூலருடைய திருமந்திரம் எனக்கு தெரிஞ்சு சைவம் என்பதற்கு என்ன விளக்கம்ங்கிறத ஒரு 2 மதிப்பெண்களுக்கான கேள்விக்கு விடை போலே சொல்லியிருப்பார். சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது, எதெல்லாம் சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டாலும் எதெல்லாம் சிவனுடைய உடைமையாகிறதோ அதெல்லாம் சைவம். அப்படி சொல்லிட்டோம்னா ஒரு சைவனுடைய பார்வையில் உலகத்திலே இது அது இவர் அவர் என்ற பேதம் இல்லாமல் எல்லாம் எல்லோரும் சைவம் சைவர்கள். இந்த நெறியிலே ஒருத்தன் உணர்ந்து கொண்டு ஆம் நான் சைவன் என்ற கதிக்கு உயருவதுதான் வாழ்க்கையினுடைய பயன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ மெக்சிகோ நகரத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு மத சார்பு இருக்கலாம், இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சைவ கோட்பாடு அவரும் சைவர் தான், அதை அவர் இன்னும் உணரலை, அவ்வளவுதான். அதனால தான் இங்கே சைவ சமயத்தினுடைய எளிமைத்தன்மைக்கும் பரந்துபட்ட பார்வைக்கும் எல்லாரையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை சைவத்தில் காலம் தொட்டு இருந்து வருவதற்குமான காரணம் எல்லாமே சைவம்ங்கிற ஒரு அடிப்படை புரிதல்லேருந்து ஆரம்பிக்குது. சைவம் சிவனோட சம்பந்தம், சிவபெருமான் தன்னை எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி தான் வச்சிருக்கார். அதை உணராதவைகளாக இருக்கிற வரைக்கும் தான் சைவன் இல்லை நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது மத கோட்பாடு. அந்த விதத்தில் சிவசம்பந்தம் இல்லாத பொருள் இல்லை, சிவசம்பந்தம் இல்லாத ஆட்களே இல்லை என்ற அளவில் தான் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் இன்னைக்கு கூட தொகையடியார்கள் பற்றி சொல்லும் போது அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன். சமய வரலாற்றில், இந்திய சமய வரலாற்றில் இந்த அளவுக்கு ஒரு பார்வை 7ஆம் நூற்றாண்டில் 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் சொல்றார், 8ல் சுந்தரர் சொல்றார். அவர் இது சொல்றாருன்னா அவருக்கு முன்னாடியே இந்த எண்ணம் இருந்திருக்கணும். எனக்கு தெரிந்து இந்த பாரத தேசம் இந்த 3 வேந்தர்களால் ஆளப்படும் தமிழ் வழங்கும் பூமி, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் பட்டியலில் சேர்த்துட்டேன். எனக்கு தெரியாமல் பூமி பந்தினுடைய மற்றொரு புறத்தில் யாரோ ஒரு சைவர் இருக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா 100 வருஷம் கழிச்சு உருவாகலாம். அவரும் சைவர், அவருக்கும் நான் அடியவன் என்ற பொருள்பட அப்பாலும் அடி சார்ந்தார்னு ஒரு விஷயத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறார். இவ்வளவு பரந்துபட்ட பார்வை, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஆமாம் சைவம் எல்லோருக்கும் பொது உடைமைன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை 8ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆச்சாரியருக்கு இருந்ததுன்னா காரணம் அவர் சைவ நெறியிலே வந்ததால் மட்டும்தான். அந்தபடிக்கு சிவத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு காலம்ங்கிறதே எந்த உயிருக்கும் கிடையாதுன்னு சைவ சித்தாந்தம் நம்புகிறது. அந்த அளவில் பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக இப்போ எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, இந்த சிவத்தோடு இருக்கிற சம்பந்தத்தை எப்போதிலிருந்து பழக்க வழக்கத்திலும் வழிபாட்டு மரபுகளில் நம்பிக்கைகள் எல்லாம் எப்போ கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி ஒரு இண்டெக்ஸ் மாதிரி வச்சிடுறோம்.
இப்போ வேத காலம் அதை தொடர்ந்து வந்ததுங்கிற மாதிரி இருந்தது உங்களுடைய கேள்வி. ஆனால் சில அறிஞர்கள் ரெண்டும் சமமாகவே நடந்ததுங்கிற எண்ணம் உண்டு. இன்னும் சிலர் அதுக்கே முன்னாடி இப்படி எல்லாம் பேதப்படுகிறது. ரெண்டையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்ப்போமே, ஒரு 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 சச்சரவு இல்லாமல் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா வேத பண்பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், வேதங்கள்ங்கிற அந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சிந்து சமவெளியிலே கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களோடு பொருந்துபட்டு வருது. இது அதனுடைய வெளிப்பாடாகவே இருப்பதாக அறிஞர்களுடைய கூற்று. அந்த விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிந்து சமவெளி இருக்கக்கூடிய சிவலிங்க மூர்த்தங்கள், அது சுடுமண்ணால் செய்யப்பட்ட மூர்த்தங்கள் இன்னும் குறிப்பாக முக்கியத்துவம் பெறுபவை. ஏன்னா சின்ன அளவில் சுடுமண் சிவலிங்க திருமேனிகள் அது ஒரு கோயிலில் வைத்தோ ஒரு வழிபாட்டு இடத்துல வைத்தோ பொதுவான வழிபாட்டுக்காக இருந்திருக்க முடியாது. அப்போ வீடுகளில் சிவலிங்க மூர்த்தம் வைத்து வழிபடக்கூடிய ஒரு மரபு அப்போதிலிருந்து இருந்தது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததுன்னா அது அதுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உருவாகி வந்திருக்கணும் என்ற அளவில் எடுத்துக்கிறோம். பசுபதி அந்த சின்னம், அதுக்கு குறிப்பாக பசுபதினு பெயர் வைத்தது அதெல்லாம் பிரபலமாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான். தவம் செய்யக்கூடிய ஒரு கோலத்திலே தலையிலே ஒரு கொம்பு மாதிரியான ஒரு ஆபரணம் பொருத்தி வீற்றிருக்கக்கூடியதும் அவரை சுற்றி எல்லா மிருகங்களும் அமைத்து காட்டப்பட்ட ஒரு விதமும் பார்க்கிறோம். அந்த பசுபதி அந்த சின்னத்திலே இருக்கக்கூடிய அதே அளவிலே தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை எப்போது வடித்தாலும் சுத்தி பல்வேறு மிருகங்கள், பறவைகள், பரப்பன, ஊர்வன எல்லாத்தையும் சேர்த்து வைத்து காண்பிக்கக்கூடிய ஒரு மரபு பல்லவர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. யார் முன்பாக பகை என்ற ஒன்று மறந்துவிட்டு போய் எல்லா உயிரினங்களும் ஒருவரை ஒருவர் சமமாக பாவித்து அந்த இடத்திலே அமைதியோடு கூடி வாழ்வார்களோ அவனை பரம்பொருளாக கொள்ளுகிறோம். இறைவன் முன்பாக இருந்துட்டோம்னா ஞானம் ஒரு பூர்த்தி அடைஞ்சிடும். ஞான பூர்த்தி அடைந்த ஒருவன் பேதம் பார்க்க மாட்டான். அப்போ பசுமாடும் புலியும் இல்லை ஒரு மான் குட்டியும் புலியும் ஒன்றாக இருக்கலாம். ஒரு பாம்பு துரத்திக்கிட்டு போற ஒரு மரத்தின் மேல ஒரு குரங்கும் உட்கார்ந்திருக்கும், ஒரு பறவையும் உட்கார்ந்திருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய சிற்பத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கிறோம். எந்த இடத்துல உயிரினங்களுக்கு இடையே இருந்த பேதம் மட்டுப்பட்டு போய் அவைகளெல்லாம் ஒன்றோடொன்று சரிசமமாக ஒரே மாதிரி ஒரு பாவனையில பழகுகிறதோ அந்த இடத்துல ஞானம் பெறுகிறது. அப்போ தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் இது நடக்குது. இப்போ அதை அப்படியே இங்கே பொருத்தி பார்த்தோம்னா பசுபதி சீலுக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்கலாம். அப்போ இறைவனுடைய இந்த தன்மையை உணர்ந்தது சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இருந்துட்டு வந்ததுன்னும் மற்ற தெய்வங்களை விட சிவ வழிபாடு இன்னுமே துல்லியமாக சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்ததுக்கான போதுமான குறிப்புகளாக இதை எடுத்துக்கலாம். இது இந்த பக்கத்தில் காந்தாரத்திலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் தெற்காசியா நாடுகளினுடைய பல நாடுகள்லையும் இந்த வழக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவில் காம்போஜத்திலிருந்து இன்னும் பல நாடுகளில் அகழ்வாராய்ச்சியில சிவலிங்க மூர்த்தங்கள் கிடைத்தது. இந்த தெற்காசிய பிராந்தியத்தை கடந்து வெளியில போனோம்னா மேலை நாடுகளில் குறிப்பாக ரஷ்யா, பிரான்ஸ் முதலிய நகரங்களில் இந்த மென்ஹிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் தூண் வழிபாடு ஒன்று இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு பாறாங்கல், ஆனால் அதனுடைய அமைப்பு ஒரு குத்துக்கல் மாதிரி ஒரு உருள் வடிவத்தில் ஒரு 15 அடி 18 அடி உயரத்துக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குத்துக்கல்லை தூரத்திலேருந்து ஒரு இந்தியர் யாராவது பார்த்தாங்கன்னா இது சிவலிங்கம்னு நிச்சயமா சொல்லிடலாம். நாம பார்த்து பழகிய சிவலிங்க வடிவத்திற்கு ஒப்பாக, நான் அதுவே சிவலிங்க வழிபாடுன்னு சொல்ல வரல, ஆனா சிவலிங்க மூர்த்தம் மாதிரி அமைப்பு, அந்த வடிவமைப்பு பொருந்திய ஒரு வடிவத்தை பல மேலை நாடுகள், இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்ல பல இடங்களிலே பொதுவாக அதை ஸ்தாபித்து வைத்து அதை சுற்றி இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மரபு இருந்து வர பார்க்கிறோம். இதெல்லாம் தொல்பழங்காலம், ப்ரீஹிஸ்டாரிக் டைம்லேருந்தே வருது. இது ப்ரீஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேருந்து வருது. சில இடங்கள் அந்த மாதிரியான மென்ஹிர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ப்ரீஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங்ஸும் இருக்கு. இங்கேயே தமிழ்நாட்டிலேயே தர்மபுரியில எனக்கு தெரிஞ்சு நானே நேரில் போய் பார்த்த ஒரு மென்ஹிர் இருக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குடைவரை ஓவியங்கள் கிடைக்க பெற்றிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்ஹிர் சார்ந்த வழிபாடு இது. அதான் நான் சொன்னபடி இது சிவலிங்க வழிபாடுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆதி மனிதனுக்கு பரம்பொருளாக ஒன்றை பாவிப்பதுன்னா அது இந்த உருள் வடிவத்தில் மேல் நோக்கி வளரக்கூடிய ஒரு ஸ்தம்பம் போலே இருப்பது என்ற பொருளிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு இருக்கு. இன்னும் ஒன்று சொல்லலாம்னா ஆஸ்திரேலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சிலரிடத்தே ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த யாகம் போலே நெருப்பை வைத்து ஒரு வேள்வி செய்து விடியற்கால வேளையில் அது அந்த நெருப்பு தணல் அணையும் காலத்திலே அதில் சேர்ந்த சாம்பலை எடுத்து 3 கோடுகளாக பூசிக்கொண்டு சிவம்ங்கிற பேர்லயே ஒரு நடனமும் அந்த பழங்குடியினருக்கே சிவ அப்படிங்கிற பேர் தான் இருக்குங்கிறதும் ஆச்சரியமான ஒரு ஒற்றுமையாக இருக்கு. ஒரு யாகம் பண்ணினா அதிலிருந்து சம்பாதித்த அந்த சாம்பல் பூச்சை 3 கோடாகவே இட்டுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த நடனம், இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு அளவில் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த திருநீற்று சிறப்பு, சிவ வழிபாடு, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கோன்னு நினைக்க தோணுது. நடனத்துக்கு அவன் சிவன்கிற பேர் வச்சது இன்னும் வியப்பான ஒரு ஒற்றுமையாக இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில் சிவ வழிபாடு வெவ்வேறு நாமங்களில் வெவ்வேறு பரிணாமங்களில் பல இடங்கள்லையும் தொல்பழங்குடியினரிடத்தையும் பழங்காலத்திலிருந்தும் இருந்து வர்றதை பார்க்க முடியுது. அப்படியே சங்க இலக்கியத்துக்கு வந்து அதிலிருந்து களப்பிரர்கள், நாயன்மார்கள் வரைக்கும் வந்துருக்கும். சரி, சங்க இலக்கியத்திலே
அதிகம் புகழப்பட்ட தெய்வம்னு ஒரு பட்டியல் போட்டா சாதாரணமா முருகப்பெருமான்னு சொல்லிடுவாங்க. ஆனா சிவபெருமானுக்கு தான் அதிகப்படியான வழிபாட்டு மரபுகள் சொல்லப்படுகிறது. கடவுள் வாழ்த்து பாடல்கள் அந்தந்த நூலுக்கு பிற்காலத்துல தான் எழுந்திருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தொகுக்கப்பட்ட ஒரு நூலுக்கு கடவுள் வாழ்த்தாக ஒரு தெய்வத்தை வழிபடணும்னு நினைத்த போது சிவபெருமான் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடல் சிவபெருமானை முன்னிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எந்த நூல் எழுதினாலும் பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் பாடுற மாதிரி நூல்கள் தொகுக்கப்பட்ட போது தவறாமல் சிவபெருமானை வணங்கி வழிபடுவது தான் வழக்கமாக இருந்திருக்கு. இன்னொன்று சாதாரணமாக நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த ஐந்திணை தெய்வங்களாக சொல்லி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தற்பாலைக்கு முருகப்பெருமான், திருமால், இந்திரன், கொற்றவை, வருணன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் சிவபெருமான் இல்லை. இப்போ பழமையான தெய்வத்தின் வரிசையில் அவர் இல்லையேன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தளவுக்கு சுருக்கக்கூடிய தன்மையில சிவன் இல்லை. சிவபெருமான் எல்லா இடத்துக்கும் பறந்துபட்டு பொதுவாக இருக்கக்கூடிய தெய்வங்கிறதுனால அதனால்தான் தமிழ் இலக்கியங்கள்லையும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் சரி தெய்வங்களாக எல்லாம் ஒரு இடத்துல நிற்க இவர் தெய்வங்களுக்கெல்லாம் பெருசா மகாதேவன்ற சப்தத்தாலே அறியப்படுகிறார். அதனால இவருக்குட்பட்டதாக எல்லாம் இயங்கக்கூடிய தன்மையில தான் இதை பார்க்கிறோம். இதை தவிர சிவபெருமானுக்கு சைவ சித்தாந்தம் என்னென்ன லட்சணங்கள் சொல்லி இருக்கோ அது அத்தனையும் சங்க பாடல்கள்ல பல இடங்கள்ல வர பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அவர் 3 கண்களோட இருப்பது, கையிலே மூவிலை சூலம் திரிசூலம் ஏந்தி வருவது, இடபத்தின் மேலே வரக்கூடியது, அவருடைய மிடரு கழுத்து பகுதி கருத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர் சுடலையிலே வாழ்வது, அந்த மாதிரியான அவருடைய தோற்றப்பொலிவு, கங்கையை தரித்தது, இதெல்லாம் சொல்லப்படுது. திருவுருவங்கள்னு எடுத்துக்கிட்டா உமையொரு பாகராக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிறப்பு பேசப்படுகிறது. ஆலமர் செல்வனாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிறப்பு பேசப்படுகிறது. திரிபுர சம்ஹாரம் பண்ணினது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவர் பண்ணின லீலைகள் இதெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய குணங்களாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய 6 குணங்கள், அதை விட சிறப்பாக அஷ்டமூர்த்தி தத்துவம்னு சிவபெருமானுக்கு மட்டுமே தனித்துவமாக சித்தாந்தமும் வேதாந்தமும் சேர்த்தே கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை. அஷ்டமூர்த்திங்கிறது 8 பொருட்களாக சிவபெருமான் இந்த உலகிலே பரிமளிக்கிறார். அதுல 5 பூதங்கள், பஞ்சபூதங்களும் தீ, நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம், இந்த 5ஆகவும், சூரியனாக, சந்திரனாக, இயமானன் என்ற நாமத்திலே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தன்மை. இப்போ மொத்த உலகத்தையும் எதால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தா இந்த 8 விஷயத்தில் அடங்கிடும். பஞ்சபூதங்களால் ஆனது, சூரிய சந்திரர்கள் இருப்பதினாலே ஆதார பொருளாக அவர்கள் இருந்து உலக இயக்கத்தை நடத்துறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் உயிர் வர்க்கம்னா அத்தனை உயிருக்குள்ளேயே சிவபெருமான் இருக்கார். அப்போ இந்த 8ஆக இருக்கக்கூடிய தன்மை, அட்டமூர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையை அப்படியே சங்க இலக்கியம் கொண்டாடுகிறது. தமிழகத்தில் அவ்வளவு தூரத்திற்கு இந்த அட்டமூர்த்தி இன்றைக்கு திருமேனிகளாக கிடைக்கலன்னாலும் வட இந்தியாவில், பாரத தேசத்தினுடைய மத்திய பகுதியில், குஜராத், ராஜஸ்தானில் கிடைச்சிருக்கு, மகாராஷ்டிரா முதலிய பகுதிகளில் அஷ்டமூர்த்தின்னு சொல்லப்படுற சிவபெருமானுடைய ஒரு திருவுருவ சிற்பம் ஒரு 8-9ஆம் நூற்றாண்டிலேருந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம். அதில் நடுநாயகமாக ஒரு மூர்த்தி அவர் நின்று கொண்டிருப்பார். அவருடைய இடுப்பு பகுதியிலிருந்து 2 உருவங்கள் வெளிப்படும். திருவடியை சுற்றி ஒரு 3 வடிவங்கள் இருக்கும். மார்பு கிட்ட ஒரு முகம்னு இப்படி தன் திருமேனியிலேயே 8 திருமுகங்களை வரும்படியாக சமைத்து காண்பித்திருப்பார்கள். இது அட்டமூர்த்தியாக சொல்லப்படும் சிவபெருமான். இந்த தத்துவத்தை சங்க இலக்கியம் பாடுகிறது. சங்க இலக்கிய காலத்தை ஒட்டி வந்த அம்மையார், காரைக்கால் அம்மையார் பதிகத்தில் சொல்றாங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார், மாணிக்க வாசகர் பாடுறார், இப்படி அருளாளர்கள் பாடுறாங்க. மணிமேகலையில இந்த சமயவாது செய்த பகுதியில அட்டமூர்த்தியாக இவர் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்றார். அப்போ சமண பௌத்தர்களும் கூட அட்டமூர்த்தியாக சிவபெருமான் இருக்கக்கூடிய தன்மையை நம்பிக்கையிலே கொண்டிருந்தார்கள்னு தெரிய வருது. இப்படி சங்க இலக்கியத்துல குறிப்பாக இன்னும் 2 விஷயம் சங்க இலக்கியத்துல மட்டும் சொல்லணும்னா, அதியமான் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நெல்லிக்கனியை பெற்ற ஔவையார் அவனை வாழ்த்தும் போது சொன்ன அந்த வாழ்த்து பகுதி உள்ளபடியே நீங்களாம் கூட யாரையான போய் வாழ்த்தணும், குழந்தைகளை வாழ்த்தணும், இல்லை 60ஆம் கல்யாணம் ஆகிறவங்களை கூட வாழ்த்தணும்னா இந்த பாடலை எழுதி அவங்களுக்கு கொடுங்க. அற்புதமான ஒரு சங்கத்தமிழ் மரபார்ந்த வாழ்த்து இதுதான். அந்த அதியனுடைய பெருமையை பார்த்து ஆயுசு 100 கொடுக்கக்கூடியது அந்த நெல்லிக்கனி, அதை இப்போ நீ எங்கிட்ட கொடுத்துட்ட, அதனால நான் அதை வச்சுட்டு வாழ போறேன், அப்ப உனக்கு அது கிடைக்கணுமே, என்ன பண்ணலாம்னு யோசித்த இந்த தமிழ் மூதாட்டி அந்த நெல்லிக்கனி பண்ணும் சிறப்பை ஔவை பாட்டியின் தமிழும் பண்ணும். அதனால இவள் மனதார வாழ்த்தினாள், நீயும் வாழணும். எப்படின்னா இந்த கரிய மணிமிடற்று ஒருவன் போல மன்னுக பெருமை நீயேன்னு வாழ்த்தினான். சிவபெருமானை போலே இந்த நெத்தி நிறைய திருநீர் பூசி நெற்றி சந்திரப்பிரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருநீர் பூசிக்கொண்டு கரிய மணிமிடறு கொண்ட சிவபெருமான் போலே நீயும் வாழ மன்னுக பெருமை நீயே, உன்னுடைய பெருமை மன்னா சிவபெருமான் உள்ள காலந்தனையும் வாழட்டும்னா. அப்ப ஔவையாருடைய எண்ணம், சிவபெருமான் காலம் கடந்தவர், அப்ப அதியனுடைய பெருமையும் காலம் கடந்து இருக்கும். குறைந்தபட்சம் 2000 வருஷம்னு வச்சுக்கிட்டா இன்னைக்கு மத்தியானம் இப்போ உட்காந்து அதியனுடைய பெருமையை பேசுறோம்.
சிவபெருமான் இன்னும் இருக்கார். அது என்னுடைய பெருமையும் பேசப்படுகிறது. ஔவையாருடைய வாழ்த்து பலிச்சுது. மற்றொன்று, கோயில்கள் சிவபெருமானுக்கு இருந்ததை பற்றிய குறிப்புகளும் கிடைக்குது. அது குறிப்பாக நான் விரும்பி சொல்ல வேண்டிய ஒன்று, மலைபடுகடாம்னு சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படை 10 பாட்டு நூலிலே அந்த நூலினுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடியவன் செங்கன் மாத்துவேள் நன்னன் செய் நன்னன் என்ற மன்னன். அந்த நன்னன் செய் நன்னன் பெரும் சிவபக்தனாக இருந்ததற்கான ஒரு சான்று. அவன் ஆட்சி செய்த அந்த பகுதியிலே சேயாற்றங்கரையிலே ஒரு கோயில் இது மலை மேலே இருந்ததாகவும் அந்த கோயிலே குடிகொண்டிருந்த தெய்வத்தை காரியுண்டி கடவுள் என்று வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த காரியுண்டி கடவுளை நன்னன் செய் நன்னன் போய் வழிபடுறான். காரின்னா விஷம். விஷத்தை பானம் பண்ணினவர் இவர் ஒருவர் தான், வேற யாருக்கும் அந்த பெருமை இல்லை. அதனால அவர் விஷத்தை பானம் பண்ணினவர், அந்த தெய்வத்தை அவன் வணங்கினான். அப்போ சிவாலயங்கள் இருந்தது தெரிய வருது. மதுரை காஞ்சி முதலிய நூல்களில் நடுநாயகமாக இருந்த கோயில் சிவபெருமானுடையதாகத்தான் பேசப்பட்டிருக்கு. அந்த கோயில்ல சுவாமி பிரதானமாக இருந்தார்னா, மதுரை காஞ்சியே அங்கிருந்த சமண தெய்வம் பௌத்த பெண் தெய்வத்திற்கான கோயிலை பற்றி சொல்லுது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் சொன்னாலும் ஊருக்கு இலக்கணம் சொல்லும் போது நடுநாயகமாக இருந்து எந்த கோயில்ல காலங்காத்தால வேத ஒலி கேட்டதோ மங்களநாதம் கேட்டதோ அதெல்லாம் சொல்லும் போது அது சிவாலயமா தான் சொல்லுது. அப்ப இன்று வரை பாண்டிய நாட்டின் தலைநகரத்திற்கு நாயகராக இருந்து செந்தமிழ் சொக்கநாதர் தான் ஆட்சி செய்வது சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மரபாகவே பார்க்கிறோம். புலவர்கள் பலர், வெண்பூதியார்னு ஒரு புலவர் இருக்கார். அவர் பெயரே வெண்பூதியார். நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு இருந்தவர், அவ்வளவுதான். வெள்ளை பூதி. சுவாமி திரிபுர சம்ஹாரம் பண்ணின அந்த சிறப்பு, மன்மதனை தகனம் பண்ணினது, இதன் மூலமாக திருநீற்று சிறப்பு சொல்லப்படுது. இவர் தான் நீரை தனித்திருப்பவர். அதனால வெண்பூதியாருங்கிற பேரு. பேரையில் முருவலார்னு ஒரு புலவர் இருக்கார். எயில்னா மதில் சுவர். மதில் சுவரை பார்த்து சிரித்தவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். பேரெயில்ங்கிறது திரிபுரங்கள், 3 புறங்கள், முப்புறங்களையும் பார்த்து சிவபெருமான் சிரித்து அதை எரித்து முடித்தார். அது அப்படியே துணிக்கிற மாதிரி ஒரு பெயரோட ஒரு சங்க புலவர் இருந்திருக்கார், பேரையில் முருவலார். இன்னொரு புலவர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி பேரை வைத்திருக்கிறார், மாமூலனார்னு அவருக்கு பேர். மான்னா மாமரம், அதன் மூலம்னா மாமூலம்ங்கிறது ஏகாம்பரநாதர். அந்த மாவடி மூலத்திலிருந்து தோன்றிய பெருமான், அதனாலே மாமூலனார். இப்படி காலம் தொட்டு சங்க இலக்கியத்தில் நினைவில் வர்றது மட்டும் சொல்றேன். இதெல்லாம் அதனுடைய சிறப்பாக நீங்கள் நிச்சயம் எடுத்துக்கலாம். சிவ வழிபாடு எவ்வளவு சிறப்பு பெற்றிருந்ததுன்னு தெரிய வருது. இது மணிமேகலை காப்பியத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு விஷயம். அந்த வாதி சைவவாதியாக வரார். அவர் ஆகமத்தினுடைய நிலையிலிருந்தே வெளிப்படுபவராகவே பார்க்கப்படுகிறார். அவர் இந்த எண்குணத்தான் என்பதும் பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிறப்பு இதெல்லாம் பேசுவார். சிலப்பதிகாரத்தில் மறைமுகமாக ஒரு சிறப்பு இடம் சிவபெருமானுக்கு கொடுத்திருப்பது கடைசியில் சேரமன்னன் பற்றி பேசுகிற வஞ்சிகாண்டத்தில் சொல்லும் போது, சேரமன்னனுடைய சபை கூடியிருக்கு. அன்றைய நாள் தொடங்கணும். இப்போ பல கோயில்கள்லேருந்து பிரசாதம் எல்லாம் வந்திருக்கு. அதில் குறிப்பாக பாம்பனை பள்ளி அமர்ந்த அனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலேருந்து வந்த பிரசாதத்தை வணங்கி ஏற்றுக்கொள்ளும் அந்த சேரமன்னன் அதை தோளில் தாங்கிக்கிறான். அடுத்து சிவாலயத்திலேருந்து பிரசாதம் வந்தது, அதை மட்டும்தான் சிரசில் ஏற்றினான். சிவாலய பிரசாதத்தை தலையில தாங்கிய மன்னன் இதை தோளில் தாங்கிய செய்தியை குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், இன்றைக்கும் தீட்சை பெற்று சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் திருமால் கோயில் பிரசாதத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிரசாதம் தோள் வரைக்கும் போகலாம், தலையில தாங்கக்கூடாதுங்கிறது ஒன்றுதான். இன்னைக்கு அதனால சிவபூஜை செய்யறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்கினாலும் தீர்த்தம் திருத்துழா இதெல்லாம் வாங்கிக்கலாம், குனிஞ்சு இந்த ஸ்ரீசடகோபத்தை வாங்குறது இல்லை. தலைக்கு மேல போற பிரசாதம்னா அது சுவாமியினுடைய பிரசாதமாக மட்டும்தான் இருக்கணும். அதனால சிவப்பிரசாதத்தை தலைமையில தாங்கின அந்த சேரமன்னன் திருமாலுடைய பிரசாதத்தை தோல்ல தாங்கினாங்கிறத இளங்கோவடிகள் குறிப்பிட்ட அந்த இடத்துல அழுத்தி சொல்றார். இந்த மாதிரி காப்பியங்கள்ல இந்த 2 காப்பியங்கள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு வைதிக தெய்வங்களை பற்றி சொல்லும், மற்றதுல இருக்காது. சிவபெருமானை வேதம் வகுத்தவனாக, வேதத்தை மொழிந்தவனாகத்தான் சங்க இலக்கியங்களும் பார்க்குது. அதனால வேதத்தை விடுத்து சிவபெருமான் ஒன்று தமிழ்நாட்டில் எப்பயும் இல்லை. ஒரு துணை கேள்வி, அங்கே வேதத்தில் அந்த உருத்திரன் ருத்ரன்கிறவரை நம்ம சிவனுக்கு மேப் பண்ணிட்டோன்னு இப்போது நம்ம சமூக வலைத்தளங்களெல்லாம் பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ உருத்திரன் ஆரம்ப காலத்தில் வேதத்தில் இந்திரன், வருணன், உருத்திரன் இவங்களாம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெருதெய்வ வழிபாடு சிவன் அதில் மேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வாதங்கள்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. சமூக வலைதளங்கள், அறிஞர்கள், இதுவே 2 ஒரே வரியில் வரக்கூடாது, அதுவே தப்பு. தட் அசைடு, இப்போ வேதத்தில் சிவபெருமான் எடுத்துக்கிட்டால் பல இடங்களில் துதிக்கப்பட்டாலும் வேதத்துக்குன்னு சொன்னால் யஜுர்வேதம் தான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய நடுநாயகமாக இருப்பது ஸ்ரீருத்ரம். அந்த நடுநாயகமாக இருக்கிற ஸ்ரீருத்ரத்திலேருந்து தான் பஞ்சாட்சர மந்திரத்தையே எடுக்கிறோம். நமசிவாய சிவதராயச்சங்கிற மந்திரம் ஸ்ரீருத்ரத்திலேருந்து வருது. பஞ்சாட்சர மந்திரம் பெறப்படும் அந்த பகுதிக்கு ஸ்ரீருத்ரம்னு பேர்.
அப்போ சிவத்தையும் ருத்ரனையும் தனியா பிரிச்சு பார்க்கிற வழக்கமெல்லாம் இல்லை. இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாத்திலுமே பிரித்து 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 மட்டுமே பார்க்கணுங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு கிடைத்த ஒரு தனி சிந்தனை யுக்தி. அதுக்குள்ள நான் போய்க்கல. ஆனா ருத்ரனை நாம பிரிச்சுட்டோம், சிஷ்ணுதேவர், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து ஒரு இடத்துல போய் முட்டி நின்றுடும். அதுக்கு அடுத்து ஒரு 3 கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுக்கு விடை இருக்காது. பெரும்பான்மை இது தனியாவே ஒரு 2 மணி நேர தலைப்பா எடுத்து பேசணும். அதனால அதுக்குள்ள அவ்வளவு போகல. என்னால சொல்ல முடிஞ்சது, நீங்க வேணும்னா ருத்ரர் வேற, சிவன் வேற, இன்னொருத்தர் வேற, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆச்சாரியர்கள் அப்படி கொள்ளல, சங்க இலக்கியம் அப்படி நிச்சயமா சொல்லல, ஒரு நாயன்மார் அப்படி பேசல. எல்லா இடத்திலேயும் ருத்ரனுடைய நாமத்தை சிவபெருமானுக்கு ஏத்தி இவரை சிவனடியார்கள்ங்கிறதுக்கே ருத்ரகணம்னு தான் சொல்றாங்க. சிவாலயத்துல தொண்டு செய்யக்கூடிய தேவரடியாருக்கு ருத்ரகணிகையர்னு தான் பேரு. அப்போ சிவனடியார்களுக்கு ருத்ரகணிகையர், உருத்திர பல்கணத்தாருக்கு தான் பாடுறார் ஞானசம்பந்தர். ருத்ரகணம்னு தான் சிவகணங்கள் சொல்லப்படுகின்றதுன்னா சிவசப்தத்துக்கு ருத்ரனுக்கு என்ன பேதம் நீங்க சொல்ல முடியும்? அப்படி எதுவும் வித்தியாசம் பார்க்கறதுக்கு நிச்சயமாகவே இல்லை. சங்க இலக்கிய காலம் முடிஞ்சது. அதன் பிறகு களப்பிரர்களுடைய காலம். களப்பிரர்கள் பத்தி நமக்கு 2 முக்கியமான குறிப்பு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல தரார். 2 நாயன்மார்கள் வரலாற்றில் அது வருது. ஒன்று கூற்றுவ நாயனார், மற்றொன்று மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தில். களப்பிரர்களை பற்றி பிற்கால செப்பு பட்டயங்களில் தெரியக்கூடிய செய்தி தான் முதல்ல நமக்கு களப்பிரர்களை பற்றி தெரியக்கூடிய செய்தியே. அந்த இடத்திலே அவர்கள் கலியினுடைய கோலாகலத்தினாலே வந்தார்கள்னு செப்பு பட்டயம் ஆவணப்படுத்தினாலும் சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது களப்பிரர்களுடைய தொடக்க புள்ளியை கர்நாடகத்தோடு தொடர்புபடுத்துறார். அவர்களை சொல்லும்போது கர்நாடகத்திலிருந்து படையெடுத்து பாண்டிய தேசத்திற்கு வந்தவர்களாக களப்பிரர்கள் அறியப்படுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் வந்தவர்கள் மதுரை சொக்கநாத பெருமான் ஆலயத்திலே பூசைகளை எல்லாம் முட்டினார்கள். பூசைகள் நடக்கக்கூடாதுன்னு கோயிலே தடுப்பெல்லாம் ஏற்படுத்தியது பற்றிய செய்தி ஒன்று கிடைக்குது. ஆனா அதே களப்பிரர்கள் ஒருவராக அறியப்படக்கூடிய கூற்றுவ நாயனார் பெரும் சிவபக்தராகவும் இருக்கார். அவர் முடிசூடி கொள்ளணும்னு ஆசைப்பட்ட போது தில்லை அம்பலத்திற்கு போய் தில்லைவாழ் அந்தணர்களான தீட்சிதர்கள் கிட்ட கொடுத்து தான் முடிசூட்டி கொள்ளணும்னு கேட்டபோது தீட்சிதர் பெருமக்கள் இந்த தமிழ் மரபிலே வந்த சோழ மன்னர்களுக்கு அல்லாது வேறு யாருக்கும் நாங்கள் முடிசூட்டுவது இல்லைன்னு சொல்லி மறுக்கிற செய்தியையும் சேக்கிழார் பெருமான் பதிவு பண்றார். அவர் பெரும் சிவபக்தராக இருந்ததனாலே நடராஜ பெருமான் கனவுல தோன்றி அவர்கள் என்ன உனக்கு முடிசூட்டுறது, நான் என்னுடைய திருவடியை தூக்கி உன் தலையில வைக்கிறேன், நீ ஆண்டுட்டு போடான்னு அவர் ஆட்சி கொடுத்தார்னு தான் சொல்லப்படுது. ஆனா களப்பிரர்களை பத்தி இந்த 2 செய்தியை சேக்கிழார் பெருமான் பதிவு பண்றார். எப்படி பார்த்தாலும் அவர்கள் சிவ வழிபாட்டிற்கு ஆரம்ப காலத்துல, குறைந்தபட்சம் பார்த்தோம்னால் ஆரம்ப காலத்துல அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடத்தினார்கள்னு சொல்லுவதற்கு இல்லை. அவர்கள் கர்நாடக பகுதிங்கிற ஒரு முக்கிய குறிப்பை சேக்கிழார் பெருமான் பதிவு பண்றார். இது களப்பிரர்கள் பத்தி சுருக்கமாக சொல்லக்கூடியது. காப்பியங்கள்ல இருந்தது சொல்லிட்டேன். இவங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை 2த்துலயும் முக்கியமா இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாயன்மார்கள் காலம். கொஞ்சம் அதுக்கெல்லாம் முன்னாடி, இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை சொன்னதுனால அது பக்தி இலக்கியத்துக்கு முன்னாடி நான் சொல்லல. சிலப்பதிகாரம் என் அளவில் பொறுத்த வரைக்கும் அது 8-9ஆம் நூற்றாண்டுல தான் சிலப்பதிகாரத்தை வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாயன்மார்கள் காலம்னு எடுத்துக்கொண்டால் அம்மையார் காலத்தால் முந்தியவராக சொல்லப்படுகிறது. முதல்ல தமிழ்ல 10 பாடல்களால் சிவபெருமானை பாடி கடைசியில் ஒரு பலஸ்ருதி வைத்து பாடக்கூடிய மரபை ஏற்படுத்தியது அம்மையார் தான். பதிகப் பெருவழின்னு பெயர் வைத்து அதை பிரபல்யப்படுத்தவர் ஞானசம்பந்தர்னே சொல்லப்பட்டாலும் சம்பந்தருக்கு முன்னாடி இந்த செயலை செய்தது அம்மையார் தான். தமிழிலே சிவபெருமானை 10 பாடல்களால் பாடுவது, வெண்பாவிலே அந்தாதி போலே அமைத்து பாடி அற்புத திருவந்தாதி, இந்த மரபில் பக்தி இலக்கியத்தின் முன்னோடியாக காரைக்கால் அம்மையாரைத்தான் பார்க்கிறோம். அம்மையார் காலத்திற்கும் அதே காலம், அந்த முந்தியவர்கள், அம்மையாருடைய காலம் எல்லாம் அவ்வளவு துல்லியமா நம்மளால சொல்ல முடியாது. நான் ஒரு வணிகர் குலத்தை சேர்ந்தவள், இவ்வளவு பெரிய சிறப்பு இதெல்லாம் சேர்த்து சொல்லும் போது 4-5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம், 5ஆம் நூற்றாண்டாக இருக்க வாய்ப்பு அதிகம்னு நானும் நம்புறேன். அந்த அளவில் அவர்களுடைய காலத்தை சொல்றாங்க. அந்த காலத்தை ஒட்டியே கண்ணப்பர், திருமூலர், சண்டேச நாயனார் இவங்கெல்லாம் காலத்தை அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியாத அளவுக்கு தொன்மை நிலையில போயிடுறாங்க. இலக்கிய சான்றுகள்னா இவர்களுடையது கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள் இவர்களுடைய காலம் ரொம்ப துல்லியமா நம்மளால 7ஆம் நூற்றாண்டுன்னு சரியாவே சொல்லிட முடியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 8ஆம் நூற்றாண்டிலே வரார். அவர் காலத்துல தான் முதல்ல முன்னாடி இருந்த எல்லாரையும் அவர் பாடி கொடுத்துறார். 9ஆம் நூற்றாண்டு மாணிக்கவாசகருடைய காலமாக பார்க்க முடிகிறது. ரொம்ப சுருக்கமா வைணவ சமயம், சமணம், பௌத்தம், இந்த பிற சமயங்களோட ஐ திங்க் ஆசீவிகம் வந்து அதுக்கு முன்னாடி வழக்கொழிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இந்த மதங்களோட சைவத்தோட எங்கெல்லாம் வந்து இணைந்து செயல்பட்டிருக்கு, எங்கெல்லாம் முரண்பட்டிருக்கு, அதை பற்றின ஒரு சின்ன. சமண பௌத்தம் ஒரு தட்டில் வச்சு பார்த்துடுவோம். அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் பெரும்பான்மை நேரம் கருதி அதை ஒரே இடத்துல வச்சு பார்க்குறேன். சிரமண சமயங்கள் வேத பாக்கியர்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாது அதை கண்டித்தவர்கள்ங்கிற அளவில் பார்க்கறதுனாலேயும்,
நாயன்மார் பெருமக்கள் முன்னெடுத்த சைவம் பரம வைதீக சைவ நெறியாக இருந்ததினாலேயும் அந்த காலகட்டத்திலே பெரும்பான்மையாக இந்த விஷயம் பரவி வந்த சமணர்களுடைய தமிழக தாக்கத்தை பற்றி நெல்லை சொக்கலிங்கம் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன் கடைசி சொற்பொழிவில். எப்போதுலேருந்து ஏற்பட்டதுன்னா நமக்கு பொதுவாக இருக்கிற ஒரு எண்ணம் தமிழ் எப்போ வந்ததோ அப்போவே சமணர்கள் வந்துட்டாங்க நம்மளே எழுதிட்டோம். சமணர்கள் எழுத்துப்பிழையோடு எழுதிய கல்வெட்டிலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா ரொம்ப பிற்காலத்தில் தான் தமிழோடு அவர்கள் இணைகிறார்கள். இப்போ ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உள்ள வர ஆரம்பித்து அரசன் வரையில் போய் சேர்ந்திருக்கக்கூடிய காலம். அந்த காலச்சூழலில் இந்த ரெண்டு பெரியவங்களும் வராங்க. அதில் அப்பர் சுவாமிகள் வட தமிழகத்திலேயும் காவேரி தேசத்திலேயும் இருந்த சமண தாக்கத்தை ஒடுக்கிறார். தென்பாண்டி நாட்டிலே ஞானசம்பந்தர் அதே பணியை செய்கிறார். வேத பாக்கியர்களாக இருந்ததினாலே வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் கண்டித்தும் வந்த அந்த மரபிலே இவர்கள் தங்கள் மதத்தை பிரச்சாரம் பண்ணி வர, அப்போது இருந்த அந்த சமூக அமைப்பு கெட்டுவிட்டால், ஒரு சரியான வழிகாட்டி இல்லாமல் இருந்து வந்த அந்த மரபு சிதைந்து போய்விட்டால் அரசு முதலியவைகளும் பட்டுப்போகும், மக்களுக்கும் அது சிரமமா போயிடுங்கிற பல்வேறு காரணங்களாலே இவர்களுடைய முன்னெடுப்பினாலும் இறைவனுடைய திருவருளினாலும் அடியார்கள் எடுத்துக்கொள்வது சில விஷயங்கள் எல்லாம் நடந்ததாக பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் பொருந்தி போகல. ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார காரணமே இதுதான்ங்கிற அளவுல தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. பெரிய புராணத்துல ஒரு பாதி ஞானசம்பந்தர்னா, ஞானசம்பந்தர் புராணத்துல ஒரு பாதி இல்ல பெரும்பாதி அவர் சமண பௌத்த மதங்களை கண்டித்த செய்திகளே நிறைய வரும். அவருடைய வாழ்க்கையில பெரிய பகுதி அதுதான். அவர் பிறப்புக்கு காரணத்தை சேக்கிழார் முதல்ல சொல்லும் போதே 3 காரணங்கள் சொல்றார். வேத நெறி தழைத்தோங்க, வைதீக தர்மம் நல்ல சீர் பெறணும், அதிலே மிகு சைவத்துறை விளங்க. அந்த வேத மரபுக்கு நிறைய துறைகள் உண்டு, அதுல சைவத்துறை சிறப்பு பெறணும், சிவனடியார் பெருமை நீடித்து இருக்கணும், பூத பரம்பரை பொலியன்னு 3 காரணங்கள் சொல்லித்தான் சேக்கிழார் ஆரம்பிக்கிறார். இந்த 3 தான் அவதார நோக்கம்னா சமண பௌத்தர்களை கண்டிப்பது தான் நோக்கமாக இருந்தது. ஆனா சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா வலிய போய் சும்மா போற சமணனை கூட்டிட்டு வந்து எதுவும் பண்ணல, எந்த இடத்துலையும் பண்ணல. தென்பாண்டி நாட்டிற்கு அவர் வரணும்னு சொல்லி அழைக்கப்பட்டது மங்கையர்க்கரசியாராலே. மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டின் அரசியாக இருந்தவள். அங்கே ஏற்பட்டிருந்த இந்த கலகங்கள், தமிழ் மரபு அது அழிந்துபட்டு போகிறது, சிவாலய வழிபாடு வைதீக நெறி எல்லாம் முட்டுப்பட்டு போகுது, இது இப்படியே இருந்தால் நாட்டு நன்மைக்கு இது கேடு விளைவிக்கும்னு சொல்லி அந்த அம்மையார் சம்பந்தரை அழைத்துட்டு வராங்க. இப்போ இந்த கதைகள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதாரம் சேக்கிழார் கொடுத்ததுதான். ஏன்னா இந்த கதை முடிய போற இடம் சமண கழுவேற்றம். சமண கழுவேற்றத்தை பத்தி எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. ஆனா அதை முதல்ல பேசுறவர் சேக்கிழார். அப்ப அதைத்தான் எடுத்துக்கிட்டு நாம பேசணும். அந்த அளவுல பார்த்தோம்னா சமணர்கள் மதுரையிலே ஒரு மாதிரி ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மன்னனை கைப்பாவையாக வைத்திருந்த ஒரு காலம். அப்போ ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரார். அவருடைய மதுரா விஜயம் அப்பதான் நடக்குது. வந்தவர் நேரடியா போய் சமணர்களோட வாதம் பண்ணல, போனவனை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணல, ஒண்ணுமே இல்லை. ஆனைமலையில இருந்து மதுரைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மலை, அந்த குகையில இருந்து சம்பந்தர் கோலாகலமாக மதுரைக்குள்ள வரக்கூடிய நிலையை பார்த்த போதே இவர்களுக்கு கதி கலங்கி போகுது. அவர்களுடைய அருக தெய்வன் இருக்கக்கூடிய அந்த அசோக மரம் பட்டு போனதாகவும் அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்குடை உடைந்து விழுந்ததாகலாம் கனவு கண்டோம்னு மன்னன் கிட்ட போய் சொல்லி புலம்புறாங்க. இப்ப இதை எப்படி சமாளிக்கலாம்னு பார்த்தா, இந்த குழந்தை வெளியில போனா மட்டும்தான் நல்லது. அவரை பார்த்துட்டதுனால நீங்க தீட்டுப்பட்டீங்க, அவரை பார்த்ததா நீங்க சொன்னதுனால நான் தீட்டுப்பட்டேங்கிறான். கண்டு முட்டு கேட்டு முட்டுங்கிற இந்த தீட்டு பழக்கத்தை அதிகப்படுத்தியது சமணர்கள். பார்த்த மாத்திரத்துல தோஷம், கேட்டாலே தோஷம்ங்கிற அளவில் இருந்தது சமணர்கள் பண்ணினதாக பார்க்கிறோம். அப்படி அந்த நிலையிலே சமணர்கள் வந்து அரசன் கிட்ட சொல்லி எல்லாம் புலம்பி கலகம் பண்ண, அன்று இரவோடு இதை முடிச்சிடலாம்னு சம்பந்தரும் அவர் அடியார்களும் தங்கியிருந்த அந்த மடத்திற்கு தீ வைக்கிறார்கள். அன்பு, எல்லா உயிர்களிடத்தையும் அன்புங்கிறது தான் கொள்கை முறையே, கொல்லாமைத்தான் பெரிய அறம்னு சொல்லக்கூடியவர்கள் அப்பாவிகளாக இருந்த பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், சம்பந்த பெருமான் இவங்கெல்லாம், சம்பந்தரே அப்ப சின்ன குழந்தை, 12-13 வயது இருந்திருக்கலாம் அதிகபட்சம், அவரையும் சேர்த்து இரவோடு இரவாக எரிப்பதற்கு துணிவது இவர்கள் தான் முதல்ல. அந்த இடத்திலேயும் முதல்ல அவங்க ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணி பார்த்தார்கள் என்றும் அதெல்லாம் சரிப்பட்டு வராமல் போன போது நேரடியா போய் நெருப்பு மூட்டினாங்கன்னு பார்க்கிறோம். அப்போதுதான் சம்பந்த பெருமான் இந்த உயிர்கள் எல்லாம் பட்ட துன்பத்தை பார்த்து இந்த சூடெல்லாம் அப்ப கூட சமணர்கள் கிட்ட போறோம்னு சொல்லல. எதிரியாக சமணரை அவர் பார்த்திருந்தா இந்த வெப்பம் முழுக்க சமணனுக்கு போட்டுமே சொல்லியிருப்பார். அதை சொல்லல. இப்படி ஒருத்தர் செய்யும் போதும் ராஜ்யபாரம் பண்றானே ஒருத்தன், இவ்வளவு பகைவர்களை கூடவே வச்சுக்கிட்டு ராஜ்யம் பண்ற அந்த அரசன் தான் தண்டிக்கப்படணும்னு சொல்லி இந்த வெப்பம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த பாண்டிய மன்னனை சேரட்டும்னு சொல்லிட்டார். பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு சொக்கநாதர் இடத்தை விண்ணப்பம் வைக்கிறார். இவர்கள் வைத்த இந்த தீ மூளும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்கு ஆகன்னு பாடவும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீ போய் பாண்டியனை பற்றியது. வெப்ப நோய் தாக்குண்டான். அதன் பிறகு சமணர்கள் வந்து என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாகல. மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை கூப்பிட்டு விட்டாங்க. அப்பதான் முதல்ல அரண்மனைக்கு போறார். போனவர் திருநீற்று பிரசாதத்தை கொண்டு போய் அவருக்கு இட்டுவிட்டு அவர் திருமேனி தணிக்கும்படியாக செய்தார். அப்ப சமணர்கள் உள்ள வந்து நாங்க வைத்தியம் பண்ணும்போது நீங்களும் வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த நேரத்தில் ஒரு போட்டிக்கு அழைத்தார்கள்.
இவன் உடம்ப பாதி கூறாக்கிப்போம், நாங்க ஒரு பக்கத்தை சஸ்தம் பண்றோம், நீங்க இன்னொரு பக்கத்தை சரி பண்ணுங்க, யாரோட மருந்துக்கு இவன் உடம்பின் எந்த பகுதி குளிருதோ அவர்கள் ஜெயித்ததாக கொள்ளலாம்னு மன்னனை குறுக்க போட்டு வச்சுட்டு ஒரு போட்டி. இதுல சம்பந்தர் அதையும் ஏத்துக்கொண்டார். ஏன்னா எல்லாம் சொக்கநாதர் அருள்னு நினைச்சுக்கிறார். அந்த விதத்துல அங்கத்தான் மந்திரமாவது நீர் பதிகம் பாடி சொக்கநாதருடைய திருநீற்றை இடது பக்கம் முழுக்க இட்டு விட்டார். சமணர்கள் அவர்களுக்கு தெரிந்த மயில்பீலி வைத்தியம் தீர்த்தத்தை தெளிக்கிறதெல்லாம் வலது பக்கத்திற்கு செஞ்சாங்க. சொல்லவே வேண்டியதில்லை, சொக்கநாதர் திருநீர் செய்த அற்புதம் மன்னனுடைய இடது பாகம் குளிர்ந்தது. அப்ப அந்த பக்கத்துக்கும் அதே மருந்து பண்ணுங்கன்னு அவனே கேட்க அவன் உருபெற்று எழுந்தான். சமணர்கள் அப்ப வந்து வாதம் பண்றாங்க, நாங்க பண்ணி வச்ச மருந்து நீ கடைசியா வந்து கொஞ்சம் திருநீரை பூசினதுனால சரியாயிடுமா, நாங்க இவ்வளவு நேரம் பண்ணதுதான் இதுல பிரதிபலிச்சதுன்னு அவங்க சொல்ல, இந்த சண்டை பெருசாக போன போது வாதம் பண்ணலாம் வான்னு கூப்பிட்டது சமணர்கள். அந்த வாதத்தை அனல்வாதம் புனல்வாதமாக பண்ணலாம்னு சொன்னது சமணர்கள். அனல்வாதத்திலே தீயிட்டு அவர்கள் இட்ட அந்த சுவடி எல்லாம் எரிந்து போக திருநள்ளாற்று பதிகத்தை சம்பந்தர் வைத்த போது அது எரியாமல் காப்பிட்ட பதிகமாக பச்சை பதிகமாக நின்றது. அதையும் பார்த்தாங்க. சரி, அந்த தோல்வியோடு ஒத்துக்கலாமான்னா வா புனல்வாதமும் பண்ணி பார்த்துடலான்னு கூப்பிட்ட போது அஸ்தி நாஸ்தி முதலிய சமண வாக்கியங்களை எழுதி அவர்கள் இட்ட அந்த ஏடு வைகையிலே அடித்து கொண்டு போக ஞானசம்பந்தர் மங்களம் பெருகட்டும்ங்கிற எண்ணத்துல வாழ்கன்னு எழுதி தொடங்கினர். இல்லைன்னு சொல்றது எப்படி, வாழ்கன்னு சொல்றது எப்படி? மங்கள சொல்லாக வாழ்க அந்தனர் வானவரானினம்னு அந்த அரசன் ஓங்கட்டும் நாடு செழிக்கட்டும்னு அவர் எழுதி இட்ட ஏடு எதிர் சென்று போய் நின்றது. குலச்சிறையாருங்கிற அந்த அமைச்சர் அதை போய் எடுத்துக்கிட்டு வரார். சரி, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, போட்டிக்கு என்ன முடிவு, தோற்றவர்களுக்கு என்ன கதின்னு கேட்டதற்கு முன்னாடியும் சமணர்கள் யாரு தோல்வி அடைகிறோமோ அவர்கள் கழுவேறணுங்கிற விதியை சொன்னதும் அவர்கள் தான். கழுவேறணுங்கிற விதியை சொன்னதே அவங்க தான். அப்ப தோத்து போயிட்டா நியாயத்துக்கு கழுவேற வேண்டியது தானே. அவர்கள் கழுவேறினார்கள். இந்த கழுவேற்றத்தில் சம்பந்தருக்கு எந்த பங்குமே கிடையாது. மதுரையில நுழைந்ததிலேந்து இதுவரைக்குமான எல்லா விஷயங்களையும் பதிகந்தோறும் வைத்து ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கார். பெரும்பான்மை சம்பந்தரோட பதிகங்கள்ல வரலாற்று செய்திகள் ரொம்ப பார்க்க முடியாது. ஆனா மதுரை பதிகங்கள் முழுக்க வரலாற்று ஆவணம். அவர் ஆனைமாமலையில இருந்து இந்த சமணர்கள் பார்த்ததிலேந்து தொகுத்துக்கிட்டு வரார். அத்தனை செய்திகளை சொல்லிட்டு வரார். ஒரு காட்சிக்கும் ஒரு பதிகம் இருக்கு. எல்லாத்தையும் சொக்கநாதர் கிட்ட விண்ணப்பம் பண்ணி தான் ஜெயிச்சுக்கிட்டு வரார். நிறைவாக இந்த இடத்துல கழுவேறிய விஷயத்தை அவர் பேசவே இல்லை. அவர் சொல்லல. சேக்கிழார் தான் முதல்ல இதை பதிவு பண்றார். ஏன்னா கழுவேற்றத்துக்கு இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. சமணர்கள் தானாக போய் கழுவேறினார்கள். இன்னொன்னு, சமணர்களுக்கு உடலை வருத்திக் கொள்வதோ பட்டினி கிடந்து உயிர் துறப்பதெல்லாம் புதுசு கிடையாது. தோற்றதுனாலே அவர்கள் கழுவேறினார்கள், மாண்டு போனார்கள். அதோடு முடிஞ்சது. அவ்வளவுதான். சேக்கிழார் தான் இதை முதல்ல பதிவு பண்றார். அப்ப சமண கழுவேற்றம் பத்தி பேசணும்னா சேக்கிழார் சொல்றதை வச்சுக்கிட்டு தான் பேசணும். இது குறித்து வேற வரலாற்று தகவல்கள், கல்வெட்டுகளோ இல்லை ஓலைச்சுவடிகளோ இலக்கியம் சேக்கிழாரை தவிர சமணர்கள் அவங்களோட குறிப்புகள் தவிர வேற சமணர்கள் இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவர்கள் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஆவணமே இல்லை. அவர்கள் ஒரு காலத்துல இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு நடந்ததாகவே இல்லைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பெரிய புராணம் சேக்கிழார் தான் முதல்ல இதை பேசுறவர். அதுக்கப்புறமா ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா, அதுக்கு முன்பாக இது குறித்த எந்த தகவல் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லிடுறார். இங்க தாராசுரத்துல நாம பார்க்கக்கூடிய அந்த நாயன்மார்கள் புடைப்பு சிற்பம் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில சமண கழுவேற்றம் காட்டப்பட்டிருக்கு. ஆனா யாருடைய வரலாற்றுக்குன்னா இந்த அமைச்சர் குலச்சிறையாருடைய வரலாற்று சிற்பத்தை காட்டும் போது கழுவேற்றினதை காட்டுறாங்க. ஏன்னா அவர் அமைச்சர், அவர் தான் எடுத்து செய்யணும். இது அவர் முன்பாக இது நடந்தது. ரொம்ப சரியா சொல்லணும்னா தாராசுரம் தெற்கு சிவத்துல தட்சிணாமூர்த்தி சிற்பம் இருக்கும். அதுக்கு கீழே அந்த ஒரு இரும்பு படி வச்சிருப்பாங்க. அந்த படி கடைசியா முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிற்பம் இருக்கும். அங்க போனா பார்க்கலாம். கழுவிலே இவர்கள் ஒரு 3-4 கழுவை காமிச்சு அந்த கழுமரத்துல இவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. குலச்சிறையார் ஒரு பக்கத்துல இருந்து அதை பார்ப்பார். அமைச்சர் அத முடிவு சேக்கிழாருக்கு அப்புறம் தான் இல்லையா? அது சேக்கிழார். அதுக்கு முன்னாடி சேக்கிழாருக்கு முன்பாக நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றார். நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்க்கணும். ஏன்னா வரலாறு அதிகமா ஒரு அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசினது நம்பியாண்டார் நம்பிகள் தான். இருந்தால் அவர் ஒருத்தர் சொல்லி இருக்கலாம். அது மட்டும் நான் பார்க்கணும். மற்றபடிக்கு அதை தவிர வேற யாருமே சொல்லல. இவருக்கு அப்புறமாகவும் இதை பிரபலமாக்கியதுன்னு பார்த்தா நாயக்க மன்னர்கள் காலத்துல வரைந்த ஓவியங்கள். திருக்கோயில்கள்ல கூட வேற எங்கேயும் சிற்பங்களாக இதை பார்க்க முடியாது. நாயக்க மன்னர்கள் எடுத்த கோயில்கள்ல பல ஓவியங்கள்ல இதை பார்க்கலாம். திருப்படைமருதூர் அந்த கோபுர ஓவியத்துல நிறையவே இருக்கும். மதுரையில 64 திருவிளையாடல்கள் ஓவியத்துல வந்துருது. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல்ல இதை சேர்த்துடுறார். இவர்களுக்கு சம்பந்தர் அந்த நீட்டு கொடுத்தது இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது இதெல்லாமும் சொல்லிடுறார். இந்த அளவுல பிற்காலத்துல இது அப்படியே வழக்கத்துல இருந்துட்டு வருது. சம்பந்தர் பற்றி இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து அவரோட பாடல்களில் அமணர், தேரர், சாக்கியர் அண்ட் ஒரு பாடலை வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து பெண்களை வந்து இதெல்லாம் பண்ணலாம், ஒரு வன்முறைக்கெல்லாம் ஆளாக்கலாங்கிற மாதிரிலாம் பாடியிருக்காருன்னெல்லாம் சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. விமர்சனம்னு சொல்லுங்க, குற்றச்சாட்டுன்னு சொல்ல வேண்டாம், விமர்சனம்னு சொல்லலாம். விமர்சனம்
நீங்க சொல்ற பாட்டு மதுரை பதிகத்திலே வரக்கூடியது தான். சொக்கநாத பெருமானிடத்தே வெற்றி பெற வேண்டும்னு வேண்டி பாடிய போது இந்த சாக்கிய பேய்களை கற்பழிக்க திருவுளமேன்னு ஒரு வரி வரும். இப்போ நம்ம சமீப காலத்தில் இந்த மொலஸ்டேஷன் இல்லை இன்னும் ரூடா சொல்லணும்னா ரேப்புங்கிற ஒரு விஷயத்தை கற்பழித்தல்ங்கிற மொழிபெயர்த்த அந்த பெருமை தமிழக ஊடகங்களை தான் சேரும். அவ்வளவு பிளண்டான ஒரு ரொம்ப மோசமான ஒரு மொழிபெயர்ப்பது. கற்புங்கிற இந்த பதம் முதல்லேருந்து வழங்கப்பட்ட வந்த இடங்கள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மூதறிஞர் கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் கற்புங்கிறத கல்விங்கிற அளவில் தான் பார்க்குறார். கற்ற கல்வி அவர்கள் அடைந்திருந்த ஞானத்தை ஒன்றுமில்லாமல் செய்யும்படியாகன்னு கேட்பதாகத்தான் அந்த பாடலுக்கு பொருள் கொள்றோம். ஏன்னா சமகாலத்தில் அந்த பதம் கற்புங்கிற பதம் இந்த செலிபசி இந்த மாதிரியான விஷயத்தோடு அது தொடர்புபடுத்தி வந்ததான்னு பார்த்தா இல்லை, அப்படி சொல்லப்படலை. அதனால இது கல்விங்கிற பொருள்ல தான் வந்திருக்கணும்னு அவர் ராமச்சந்திரன் ஐயா சொல்றார். எனக்கு தெரிஞ்ச அளவிலையும் அந்த காலத்து இலக்கியங்கள்ல மீதியில பார்த்தோம்னா கற்புங்கிறது நேரடியாக இந்த விஷயத்துல போய் அது வெர்ஜினிட்டி அதை அழிக்கிறது ஒரு ரேப் கிரைம்ங்கிற அளவுக்கெல்லாம் அதை நிச்சயமாக கொண்டு போக முடியாது. அதான் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளவு தூரத்திற்கு இந்த குறுக்கு வெட்டு பார்வை நீள்வெட்டு பார்வை எல்லாம் தமிழகத்துக்குன்னு வாய்த்த ஒரு தனித்துவம் அது. அதனால இதை அந்த அளவில் எடுத்துக்க முடியாது. மற்ற சமயங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க. வைணவ சமயத்தோடு எடுத்துக்கிட்டா ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ல சமகாலத்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தித்து கொண்ட மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் சம்பவம் இல்லை. ஆனா திருமாலை விமர்சனமோ இல்ல குற்றமோ இல்லாமல் புராணங்கள் திருமாலை எப்படி பார்த்திருக்கோ அதை அப்படியே பதிவு பண்ணக்கூடிய தன்மை இங்கே ஒன்று உண்டு. குறிப்பா ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பதிகத்திலேயும் லிங்க புராண செய்தியை சொல்லுவார். லிங்க புராண செய்தியை சொல்லுவார். பிரம்மா அன்னப்பறவையாகி மேலே போனார், மகாவிஷ்ணு வராகவதாரம் எடுத்து கீழே போனார், இருவராலும் காண முடியாத சிறப்பு தேடியும் காணொணாத தேவுன்னு சொல்லி எல்லாம் அவருடைய சிறப்பை சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டி லிங்க புராண சிறப்பை சொல்லுவார். சிவபெருமான் பரதத்துவம்னு ஸ்தாபனம் பண்ண வேண்டியது அவர்களுக்கு கடமை. அதனால அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ இல்லாத செய்தியை சொல்லல. மாற்றாக இப்போ ராமேஸ்வரம் பதிகத்தை அப்பர் சுவாமிகள் பதிகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமன் அங்கே போய் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண செய்தியை சொல்றார். சிவபூஜை பண்ண செய்தியை பாடல்தோறும் பதிவு பண்ணும் போது ராமனுக்கு அழகா ஒரு பேர் வைக்கிறார், அண்ணலார்னு சொல்லி கூப்பிடுறார். ஏன்னா சிவபூஜை பண்ணவர் நமக்கு தலைவர், பரமசைவர் அவர். அண்ணலார்னு சொல்லி ஒரு இடத்தையும் சொல்லிட்டு வர்றார். ராமாயண செய்திகள் நிறைய இடத்த சொல்றார். இப்போ சமீப காலங்களில் ராவணன் பெரிய சிவபக்தன், அவன் தமிழன், அதனால ராமனை எதிர்க்கணும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, ராவணனுடைய செயலை கண்டித்திருக்கிறார்கள் நாயன்மார்கள். பல இடங்கள்ல நாயன்மார் பதிகங்கள்ல ராவணன் அவன் செய்த அந்த குற்றத்தை பிறன்மனை நோக்கியது இதெல்லாத்தையும் பல இடங்கள்ல கண்டிக்கிறாங்க. ராமனுடைய வில்லாக இருந்து சிவபெருமானே அவனை தண்டித்த செய்தி எல்லாமும் புராணங்கள்ல பதிவு பண்ணப்படுகிறது. இப்பெல்லாம் எங்கேயுமே கொடுக்கல, ஒரு இடத்தையும் சொல்ல. மாறாக ஞானசம்பந்தர் ஒவ்வொரு பதிகத்திலேயும் கடைசி பாடல்ல ராவண கர்வபங்கம் பண்ணினதை பதிவு பண்ணிக்கிட்டே வருவார். அப்பர் சுவாமிகள் பதிகத்துல பல பதிகங்கள்ல 10வது பாடல்ல ராவண கர்வபங்கத்தை அவரும் பதிவு பண்ணிட்டு வருவார். ராவணன் பார்க்கிற விஷயத்துல ராமனை சிவபக்தனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா பரம்பொருளாக பார்த்தார்களானா நிச்சயம் பார்க்க மாட்டாங்க. இவர்களுக்கு சிவபரத்துவம் ஸ்தாபிப்பதுதான் கடமை, அதனால் அதைத்தான் செய்து வந்தார்கள். ஆழ்வார்கள் மாதிரி ஏளனப்படுத்தியதோ உருவத்தை கேலி பண்ணினதோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அது இல்லைன்னு தைரியமா சொல்லலாம். நாளைக்கு கூப்பிட்டு பேச சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி பேசுவேன். ஆனா ஆழ்வார்களை போல சிவபெருமானுடைய திருவுருவத்தை வேடிக்கையில கேலி பண்ணி கிண்டல் பண்ண மாதிரி நாயன்மார்கள் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னே ஒண்ணு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சேர்த்து பார்க்கிறதுன்னா ஒரு ஆழ்வார் நாயன்மாருடைய பெருமையை பாடியிருக்கார். ஒரே ஒரு நாயனாருடைய பெருமை பாடப்பட்டிருக்கிறது. 63 ஒருத்தராக இருக்கக்கூடிய கோச்செங்கோச்சோழ நாயனாரை அந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் வைத்து பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். திருநறையூர் மணிமாடக் கோயில் அப்படிங்கிற அந்த மாடக்கோயிலை இவர் கோச்செங்கோச்சோழர் தான் எடுக்கிறார். அதனால அந்த கோயிலை மங்களாசாசனம் பண்ணின திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே 10 பாட்டிலேயும் கோச்செங்கனான் செய்த கோயில் கோச்செங்கனான் செய்த கோயில்னு செங்கோச்சோழரை பாடுறார். மற்றையபடிக்கு நாயன்மார்கள் சம்பந்தம்னு பார்த்தா ஒரு இடத்துல தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்பர் சுவாமிகளுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்னும் வெள்கிப்போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனேங்கிறது. அதாவது மனசுக்குள்ளே சுவாமி இருக்கார், சிவபெருமான் இருக்கார். நான் நீ இருக்கிறத மறந்து போய் பொய் சொல்றேன், களவெல்லாம் செய்யறேன், யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா நான் சொல்லலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமே, இது எனக்கு நினைவு வந்த போது பயங்கரமா சிரிச்சேன், விலா எலும்பு முறிகிற வரைக்கும் நான் சிரிச்சேங்கிறார். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்னும் வெள்கிப்போய் வெட்கப்பட்டு போய் விலவர சிரித்தேன்கிறார். தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படியே ஒரு கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V பண்ணி தன் அப்படியே எடுத்துக்கிறாரு, அப்படியே எடுத்து இவர் ஆள்றார். ஸோ இது ஒன்று பார்க்க முடியுது. தொண்டரடி பொடியாரோட வரிகளை அப்படியே திருமங்கை ஆழ்வாரும் பயன்படுத்துறார் திருக்குறுந்தாண்டகத்தில் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் டெஃபினட்டா இருந்திருக்கு. விருத்தப்பான்னு எடுத்துக்கிட்டு அப்பர் சுவாமிகள் தான் முதல்ல பாடுறார். விருத்தப்பா தமிழ்
இலக்கியத்தில் எனக்கு தெரிஞ்சு அறிமுகப்படுத்தியதே அப்பர் சுவாமிகள் தான். அவர் காலத்திலேருந்து ஒரு 150 வருஷம் கழித்து வந்த 100 வருஷம் கழித்து வந்த நம்மாழ்வார் திருவிருத்தம்னு சொல்லி அதே அப்பர் சுவாமிகளுடைய விருத்தப்பாவை எடுத்து அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். வைணவத்தோட தொடர்புனா இந்த அளவில் பரம்பொருளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் கண்டித்தோ கேலியோ நீச்சமாக பேசுறதோ பழக்கமாக கொள்வதில்லை பெரும்பான்மை. ஒரு கேள்வி, அதாவது இப்போ சோழ நாடோ நடுநாடோ எடுத்தாக்க பாடல் பெற்ற ஸ்தலங்களும் அங்கேயே இருக்குது, திவ்ய தேசங்களும் இருக்குது. சில இடங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே கோவில்லையே திவ்ய தேசமும் இருக்குது, பாடல் பெற்ற. இப்போ இவ்வளவு இருக்கிற போது எதனால் வந்து இவங்க வந்து சந்திச்சதுக்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இருந்திருக்கா? ஏன் வந்து வரலாற்று ரீதியாக நமக்கு வந்து இவங்களுக்கான ஒரு இன்டராக்ஷனோ ஒரு தொடர்புகளோ அமையாமல் போனது எப்படி இருந்திருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம மூவர் முதலிகளையும் ஆழ்வார்களை எல்லாரையும் ரொம்ப அப்படியே பெருமையா அந்த நூற்றாண்டிற்கே உரியவர்களாக அவர்களை மட்டும்தான் பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தங்களை தாங்களே இப்போ அப்பர் சுவாமிகள் இருந்த காலத்துல நான் தான் சைவ சமயத்துக்கு தலைவர்னு அவர் சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டார். சம்பந்தரை மற்றவர்கள் போட்டி இருக்கலாம், சைவத்தில் என்ன நடந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் நடக்கணும்னு ஞானசம்பந்தர் நினைச்சிருக்க மாட்டார். அதனால அந்த நான் தான் சைவத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு போய் வாங்க எல்லாரும் ஒரு சதஸ்ல உட்காரலான்னு ஆழ்வாரை கூப்பிட்டு வச்சுட்டு பேச வேண்டிய அவசியம் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்க முடியாது. இவங்க அருளப்பட்டவர்கள்னு பார்க்கிறோம். அவங்களுடைய பணி மக்களிடையே அதுவரையில் எட்டாது இருந்த தூரம் வரைக்கும் போய் அங்க பேசக்கூடிய மொழியில பேசி அந்த சமய கோட்பாடுகளை சொல்லி, இறைவன் ரொம்ப எளிமையானவன், இருந்த இடத்துல நீங்க செய்து கொண்டிருக்கிற பணியிலே எந்த குலமோ என்ன மொழியோ எப்படி இருந்தாலும் அவனை அடைவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குங்கிறத தான் பரப்ப வேண்டியது அவர்கள் பணியாக இருந்ததே தவிர வாங்க உட்கார்ந்து பேசலாங்கிற மாதிரிலாம் இல்லை. தி அதர் ஹேண்ட் வைணவ குரு பரம்பரையில் பின்பழகிய பெருமாள்ஜியர் எழுதிய 6000 படி குரு பரம்பரை பிரபாவம்னு ஆச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறுலாம் தொகுக்கிற பகுதியில் திருமங்கை ஆழ்வார் வாழ்க்கை வரலாற்றில் சர்வ நிச்சயமா வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லாத ஒரு பகுதியை சேர்த்திருக்கிறாங்க. அது அவர்களுடைய கற்பனையில் உதித்த ஞானசம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் சந்தித்து கொண்ட ஒரு காட்சி. அதிலே திருமங்கை ஆழ்வார் அவர் திருவாலி திருநகரியில் பிறந்தவர், சம்பந்தர் சீர்காழி, ஒரு 3 பஸ் ஸ்டாப் தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இவர் இங்கே வரும்போது சீர்காழி தலத்திற்கு ஞானசம்பந்தர் வந்தார்னும், ஞானசம்பந்தருக்குரிய திருமங்கை ஆழ்வார் சீர்காழிக்கு வந்தார்னும், திருமங்கை ஆழ்வாருக்கு இருந்த நாலுகவி பெருமாள்ங்கிற ஒரு விருதை அங்க அவர்களுடைய அடியார்கள் ஓதிக்கொண்டு வந்தார்கள்னும், சம்பந்தருக்கு அப்ப அங்க ஒரு மடம் இருந்ததாகவும், சம்பந்தருடைய அடியார்கள் நீங்க நாலுகவி பெருமாள்னு விருது சொல்லக்கூடாது, தமிழ்ல 4 வகையான கவி சொல்லுவாங்க, மதுர கவி, ஆசு கவி, சித்திரக்கவி, விஸ்தார கவின்னு 4 கவி, இந்த 4 கவியாக நீங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னதாகவும், அப்போ ஒரு வாதம் ஏற்பட்டு ஞானசம்பந்தர் அவரை பார்த்து ஒரு குறள் சொல்லும், இருக்கிறதுல சின்ன அளவு குறள் தான், அந்த குறட்பாவில் ஒரு பாடல் பாடும்னு சொன்னதாகவும், திருமங்கை ஆழ்வார் ஒரு வரைக்கும் 7 0 8 0 வச்சு ஒரு குறளா இருநிலம் வேண்டி மூவடி மண்ணு ஆரம்பித்து அந்த சீர்காழி தலத்தில் இருக்கக்கூடிய காழி சீராம விண்ணகரம் பெருமாளை பாடினார், ஒரு பதிகமாகவே பரப்பி பாடினார்னு ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் பல்லவ மன்னர்கள் எல்லாம் பாடுறார், பரமேஸ்வர விண்ணகரம் எடுப்பித்த அரசனை பாடுறார், எப்படி பார்த்தாலும் அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஞானசம்பந்தர் நிச்சயமா அதற்கு ஒரு 100 ஆண்டு வித்தியாசமான 2 பேருக்கும் குறைந்தபட்சம் இருக்கணும். சம்பந்தர் 16 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் எழுந்தருளி இருந்தாருங்கிறது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எப்படியுமே இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இஃப் எனிதிங் நீங்க கேட்ட கேள்விக்கு 2 பேரும் சந்தித்துக்கிட்ட மாதிரி செய்தி இருக்கான்னா பின்பழகிய பெருமாள்ஜியர் பாடிய 6000 படி குரு பரம்பரையில் இந்த செய்தி வருது. ஆனா அது நிச்சயமா கற்பனை கதை தான். தேவார பாடல்களில் பயன்படுத்தப்பட்ட பண்கள், யாப்பியல் வடிவங்கள் பற்றி நீங்க சொல்லிட்டீங்க, பண்களை பற்றி சொல்லுங்க. பண்கள் தொன்மையான இசை மரபு, தமிழுடைய தொன்மையான இசை மரபை அப்படியே அடியார் பெருமக்கள் தொடர்றாங்க. சங்க இலக்கியத்திலேருந்தே நமக்கு பல இடங்கள்ல இந்த திணைக்கு இந்த பண், இந்த வாத்தியம் இதெல்லாம் கிடைக்கப்பெறுது. அந்த பண் அமைப்பு நிச்சயமா தேவார காலம் வரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கணும். அதை அப்படியே கைகொள்கிறார்கள். இதெல்லாம் முடிச்சு இந்த பதிகங்களை இவர்கள் இந்த பண்ணில் தான் பாடினாங்கிறாங்கள அந்த கேள்விக்கு ஆச்சாரியர்கள் பண்ணில் தான் பாடியிருக்காங்க. பல இடங்கள்ல பண்களோட பேரையும் சொல்லியே பாடுறாங்க. இந்த தலத்துக்கு போனேன், இங்க இந்த பண் பாடப்பட்டது, திருவையாறுல இந்த பண் பாடி எல்லாரும் ஆடினாங்க, இந்த மாதிரி குறிப்புகள்லாம் அங்கங்க கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அது அதுக்கப்புறமா எப்போ திருப்பியும் வருதுன்னு பார்த்தா, நம்பியாண்டார் நம்பிகள் இந்த பதிகங்கள் எல்லாம் தொகுத்த செய்தியே காலையில நம்மையார் விவரிச்சிருந்தாங்க. தொகுக்கப்பட்ட பிறகு எப்படி இதை பாடணுங்கிற ஒரு கேள்வி வந்தபோது, ஞானசம்பந்தர் காலத்திலே வாழ்ந்த பாணர், திருநீலகண்டத்து பாணனார், அவர் தான் பாணர், அவர் யாழ் மீட்டக்கூடியவர், அவருக்கு தான் பண்ணெல்லாம் பத்தி தெரியும். அவர் குலத்திலே வந்ததாக ஒரு அம்மையார், சொக்கியார்னு அவங்களுக்கு பேரு, அவங்க எருக்கத்தம்புலியூருங்கிற தலத்திலே இருப்பதை அறிந்து நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் இதை ராகப்படுத்தணும்னு நினைத்த போது அந்த அம்மையார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கள் அமைத்து கொடுத்த பண்தான் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறதுன்னு இங்க எடுத்துக்கிறோம். எப்படி பார்த்தாலும் அந்த பண்ணமைப்பு இன்னும் தொடர்ந்து வருவது, சங்ககால பண்ணமைப்பு தொடர்ந்து வருவது பதிகங்களுக்கு மட்டும்தான்.
வைணவ நூல்கள் அதை இழந்து விட்டன. வைணவத்தில் இந்த பண் அமைப்புங்கிற விஷயமே இல்லாமல் போய்விட்டது. ஆழ்வார்கள் பண்களை பற்றி குறிப்பிடுறாங்க. மைவண்ணன் அருங்குஞ்சிங்கிற ஒரு பாசுரத்துல நைவளம், திருநெடுந்தாண்டகத்துல நினைக்கிறேன், திருமங்கை ஆழ்வார் நைவளம் ஒன்று ஆராயாள் நைவள பண்ணெல்லாம் பத்தி சொல்றார். நிறைய இடங்கள்ல பண்களை பற்றிய குறிப்பு வரும். ஆனால் அது இன்னைக்கு அங்க வழக்கத்துல இல்லாம போயிடுது. வைணவ இலக்கியத்துல சைவ ஓதுவார் மரபு தொடர்ந்து வர்றதுனால அது அப்படியே பின்பற்றி வரப்படுகிறது. அதோட ஒரு துணை கேள்வி, இப்போ நீங்கள் ஆழ்வார்களை பற்றி சொன்னதுனால இப்போ அங்கே வந்து அந்த உரையாசிரியர் மரபு வந்து தொடர்ந்து அது ரொம்ப சிலாகிச்சு நிறைய உரைகள் பிரபந்தங்களுக்கு எழுதியிருக்காங்க. சைவத்தில் உரைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்ததா? ஆழ்வார்கள் அளவுக்கு வைணவ சமயத்து அளவுக்கு இங்கே இருந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். வைணவ சமயத்து அளவுக்கு இருந்துதான்னு கேட்டால் இப்போ சைவ உரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிந்து முதல்ல ஞானசம்பந்தர் அந்த வாழ்க அந்தனர் வானவராணினம்னு சொன்னேன் இல்லையா, இந்த 7 விட்ட போது பாடிய பதிகம், அந்த பதிகத்தை குறிப்பிடுற பகுதியில் சம்பந்தர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் உரையாசிரியராக மாறிடுறார். அந்த பதிகம் 12 பாடல்கள் நினைக்கிறேன். சம்பந்தர் பாடின ஒரு பாட்டுக்கும் 2 பாட்டுல விளக்கம் கொடுத்துக்கிட்டு வரார் சேக்கிழார். முதல்ல எனக்கு தெரிந்து ஆச்சாரியருடைய பதிகத்திற்கு விவரித்து ஒரு விளக்கம்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. சேக்கிழார் அதை சொல்லும் போது வாழ்கந்தனர் பாட்டுக்கு மட்டும் 2 பாட்டு வச்சு பாடுவார். அடுத்தடுத்து வர ஒவ்வொரு பாட்டுக்கும் உரை போலே கொடுத்துக்கிட்டே வரார். அதுதான் முதல்ல ஏற்படுது. ஆனா அப்போ 10-11ஆம் நூற்றாண்டிலேயே வைணவ மரபிலே இப்போ எனக்கு தெரிஞ்சு முதல்ல திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதல் உரையாசிரியர், ராமானுஜருடைய சமகாலத்தவர். அவர் முதல்ல 6000 படின்னு திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் பண்றார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நஞ்சியர் பண்றார், நம்பிள்ளை பண்ணினதை வடக்கு திருவிதி பிள்ளை ஏடுபடுத்துறார், அவர் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை, வரிசையா வருது. அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து வரக்கூடிய உரை மரபு இங்க இல்ல. ஆனா அந்தந்த காலத்துல குறிப்பா திருவாசகம் மாதிரி, திருமந்திரம் மாதிரியான ரொம்ப ஆழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய நூல்களுக்கு கடந்த ஒரு 300-400 ஆண்டுகளுக்குள்ள உரைகள் எழ தொடங்குது. ஆனா நடை வந்து வைணவ நடை போலே வைத்துக்கொண்டு அப்படியே பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ நடுவுல இடைப்பட்ட காலத்துல உரைகள் இருந்திருக்கலாம், இருந்து ஒருவேளை மறைந்திருக்கலாம். பெண்கள் நாயன்மார்களில் 3 நாயன்மார்கள் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார். அவங்களோட பங்களிப்பு, அவர்கள் வந்து சைவ சமயத்தை, சைவ சித்தாந்தத்தை மற்ற ஆண் நாயன்மார்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறார்களா, இல்லை ஒரே ரீதியாக தான் பார்க்குறாங்களா? என்ன மாதிரி ஏதாவது வேறுபாட்டுக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரே அளவுல தான். அடியார்னு வந்துட்டா அதுல ஆண் பெண், இந்த குலம், படித்தவர், உயர்ந்து தாழ்வு, வயசானவர், இளையவர், இந்த பேதம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வரியில 3 பேர் பெருமையும் சொல்லணும்னா, சிவபெருமானே உமாதேவியார்கிட்ட நம்மை பேணும் அம்மைகான்னு சொல்லி அறிமுகப்படுத்திய சிறப்பு காரைக்கால் அம்மையாரை தவிர எந்த அடியாருக்கும் எப்போதுமே கிடைத்தது. இவள் என்னோட அம்மான்னு சுவாமி பார்த்து சொல்லணும்னா இவளை போல அன்பு செய்வதற்கு யாருமே இல்லை. அதனால ரொம்ப உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. அந்த சிறப்பு பெற்றபடியால் அம்மையார் அற்புதங்கள் நிகழ்ந்த திருவாலங்காட்டு தலத்துக்கு வந்தபோது ஞானசம்பந்தர் அப்பெல்லாம் கோயில் உள்ள போகாமல் ஊர் எல்லையிலேயே நின்று வணங்கி துதித்தார்கள்னு சொல்லப்படுது. அம்மையாரே அந்த இடத்துல தலையாலத்தானே நடந்தா, நாம் அங்க எப்படி கால் பதிக்கலாம்னு சம்பந்த பிள்ளையார் எல்லையிலேயே நின்று பாடிவிட்டார்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அம்மையாருடைய பெருமை. மங்கையார்க்கரசியார்ங்கிற அந்த ஒரு அம்மையார் இல்லாமல் போனால் தென்பாண்டி நாட்டிலே, இன்னும் சொல்லணும்னா as an extension தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு தூரத்திற்கு இந்த பக்தி நெறிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குமா? சிவாலயங்கள் இருந்திருக்குமா? திருநீற்று சிறப்பு இருந்திருக்குமா? பதிகங்கள் இருந்திருக்குமா? டிவியூல இன்னைக்கு மத்தியானம் உட்கார்ந்து நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போமான்னு சொல்ல முடியாது. அந்த அம்மையார் இருந்தாலோ சம்பந்தர் மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க, சம்பந்தராலே இதெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கிறோம். அப்போ மிக முக்கியமான ஒரு நிலையிலே மங்கையர்க்கரசியாரை கொண்டாடுகிறோம். பேரே போறோம், மங்கையர்க்கு அரசி. பெண்ணினல்லாள்ங்கிறது அந்த அம்மையாருக்கு தான் பொருத்தமான பேர். அந்த அம்மையார் செய்த பங்களிப்பு ஈடு இணை இல்லாதது. சம்பந்தரை கூட்டிட்டு வந்தா தான் இது சரியாகும்னு ஆலோசனை செய்து அதற்கு அவர் எடுத்த முயற்சியினால் தான் சைவ நெறி, தமிழ் நெறி, வைதீக தர்மம் இங்கே தலை பெற்றது. இசைஞானியார் சுந்தரரை மாதிரி ஒருவரை பெற்று கொடுத்தாலோ, முன்னாடி சொன்ன 2 பேரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மையார் பெற்றுக் கொடுத்த சுந்தரர் மூலமாகத்தான் காரைக்கால் அம்மையாரையும் மங்கையர்க்கரசியாரையும் அறிந்து கொண்டோம். அவர் மூலமாக வந்ததுனாலே இசைஞானியாருக்கு அந்த முக்கியமான ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. இவர்களுக்குள்ள பேதம் எல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. எந்த இல்லை, எதுவுமே கிடையாது. 8ஆம் திருமுறையிலிருந்து 12ஆம் திருமுறை வரையில் அந்த தேவார மூவர்களை தாண்டி மற்ற நாயன்மார்களை குறித்து, அதிலிருந்து சில நாயன்மார்களை குறித்து சொல்லணும்னா யாரை பற்றி எல்லாம் குறிப்பிடு? மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை முழுக்க திருவாசகம், திருக்கோவையார், அழுது அடியடைந்த அடியார்னே சொல்லப்படுகிறார். சித்தாந்த தத்துவங்கள் தேவாரத்திலேயே வந்தாலும் கூட அதை ரொம்ப விரிவாக்கி பல இடங்கள்லையும் வைத்து பாடிய சிறப்பு மாணிக்கவாசகரை சேரும். அதனால தான் திருவாசகத்தை, திருவாசகம் பதிப்பிக்கப்பட்ட ஒரு புஸ்தகமே அச்சிட்டு இருந்தா சிவபெருமானுடைய திருவுருவத்துக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு அந்த திருவாசக நூலுக்கும் உண்டு. ஆறுமுக நாவலர் எழுதும்போது திருவாசகத்தையே பூஜை மண்டபத்தில் வச்சு
சிவபூஜையை முழுக்க அந்த அந்த சுவடிக்கே செய்கிற ஒரு மரபையே வெளிப்படுத்துறார். அதுக்கே பாவனாபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் கொடுத்து சிவபெருமானுக்கு என்னவோ அது அப்படியே திருவாசகத்துக்கு உண்டு. அதனாலே ஆகமச் செம்பொருள் ஆகமத்தின் ஞானபாதம் எதையெல்லாம் சொல்லுதோ அதை முழுக்க முழுக்க ஆய்ந்து சொன்னதாக திருவாசகத்தை கொண்டாடுகிறோம். அதற்கடுத்துன்னு சொன்னா சேரமான் பெருமான் கிடைக்கிறார். திருக்கைலாய ஞான உலா பாடியவர், அது திருமுறைகளில் சேர்க்கப்படுகிறது. மற்றைய திருமுறை ஆசிரியர்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் கண்டராதித்த சோழர் திருமுறை ஆசிரியர், அவர் பாடுறார். அவர் பாடிய 11 பாடல்கள், தில்லை அம்பலத்தை பற்றிய 11 பாடல்கள் நமக்கு பதிகத்திலே திருமுறை தொகுப்பிலே வருகிறது. நக்கீரத்தேவநாயனார் அவர் பாடிய திருமுருகாற்றுப்படை ரொம்ப முற்பட்ட காலமாக இருந்தாலும் அது திருமுறையிலே சேர்க்கப்பட்டு தொகுப்பாக வைத்து அதுவும் கொண்டாடப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பிகள் இதெல்லாம் தொகுத்தவர். அவருக்கு அருள் செய்த பொல்லாப்பிள்ளையார், இன்னும் நிறைய பேர். ஞான சம்பந்தருக்கு அத்தனை பதிகம் பாடுறார் நம்பியாண்டார் நம்பிகள். சம்பந்தரை வைத்துக் கொண்டு எவ்வளவு பாட முடியுமோ பாடியிருக்கார். அதெல்லாம் 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்படுகிறது. அது மாதிரி நிறைய பேர் வெவ்வேறு காலத்தில் பாடினது முழுக்க நமக்கு இந்த திருமுறையிலே 11ஆம் திருமுறையிலே சேர்க்கப்படுகிறது. சேந்தனார்னு சொல்லப்படுற அடியார், அவர் தில்லை நடராஜ பெருமானுடைய தேர் திருநாளிலே ஆருத்ரா தரிசன தேர் நின்ற போது அவர் பாடிய திருப்பல்லாண்டு கேட்டுத்தான் தேர் புறப்பட்டு சென்றதாக பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பெரியாழ்வாருடைய சமகாலத்தவர். அப்படி சொல்லப்படுற சேந்தனாருடைய பாடல் திருப்பல்லாண்டு அது நமக்கு 9ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டிருக்கு. உடனே கேட்டா இவங்க எல்லாரும் நினைவுக்கு வராங்க. 12ஆவதாக சைவநெறி தழைக்க செய்த சேக்கிழார் பெருமான், 12ஆம் திருமுறை பாடி கொடுத்த சேக்கிழார் பெருமான். இன்னும் 3 கேள்விகள். இப்போ நாயன்மார்கள் வரலாறு பாடல்கள் இவை குறித்த கல்வெட்டுகள், ஓவியங்கள், சிற்பங்கள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் சேக்கிழார் காலத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு பாதுகாத்து கொடுத்துருக்குனாக்க இதுக்கான இந்த பணிகள் எல்லாம் செய்தது மடங்கள், ஆலய வழிபாடு எப்படி இந்திய வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் உட்காந்து பேசுகிறோன்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைத்ததற்கான காரணிகள் யாரெல்லாம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? பலரும் நிச்சயமா பங்களிப்பு உண்டு. இதுக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் சங்கரநாராயணன் மற்றைய தேசங்களிலேயே எவ்வளவு தூரத்திற்கு நாயன்மார்களுடைய பெருமை கொண்டாடப்பட்டதுங்கிறத பற்றி ரொம்ப விரிவாகவே பேசினார். தமிழகத்தில் மட்டும் சொல்லணும்னா திருமுறைகளை பெரும்பாலும் கோயில்களில் வைத்து ஓதுவார் பெருமக்களால் தான் அது பாதுகாக்கப்பட்டது. அரசர்கள் புறந்திருந்தாலும் செல்வந்தர்கள் புறந்திருந்தாலும் ஓதுவா மூர்த்திகள்னு சொல்லப்படுற அந்த பழந்தமிழ் இசை மரபு, எனக்கு தெரிந்து சங்க இலக்கிய மரபு இன்று வரையில் பயின்று வரக்கூடிய ஒரே இசைவாணர்கள் ஓதுவா மூர்த்திகள் மட்டும்தான். வேற எங்கேயுமே இந்த மரபு இப்போது இல்லை. முழுக்க முழுக்க எல்லாமே மாறி போச்சு. ஓதுவா மூர்த்திகள் மட்டும்தான் பழந்தமிழ் இசை மரபிலே வரக்கூடியவங்க. அதனால தான் அந்த மரபிலிருந்து மாறி பதிகங்களை பாடக்கூடாதுங்கிறத அழுத்தி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய இசை மேதாவியாக இருந்தாலும் இந்த பதிகங்களினுடைய சிறப்பை இதே அமைப்பிலே இந்த பண்ணமைப்புல தான் பாடணும், அதை ரீமிக்ஸ் பண்றோம், அதை வேற மாதிரி மாத்திரோங்கிறதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கு காரணம், அதுல விழுந்து மக்கள் இந்த பழந்தமிழ் இசையை மறந்துட்டாங்கன்னா கடைசியா இருக்கிற ஒரே சாம்பிள் இதுதான். இதுவும் இல்லாமல் போய்விடுமோங்கிற ஒரு பயத்தினால தான். அப்படி ஓதுவா மூர்த்திகள் தான் அந்த பலுவை 2000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் சுமந்து கொண்டு சேர்த்த பெருமை அவர்களுக்கு தான். சோழ மன்னர்கள் காலத்தில் இது ரொம்ப பிரசித்தம் அடைகிறது. திருமுறைகள் தொகுக்கப்பட்டதாக அறியப்படும் 10ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர்களுடைய முன்னெடுப்பில் ராஜராஜ சோழனா தான் பெரும்பான்மை இருக்கணும். அவருடைய முன்னெடுப்பினாலே அது நடத்தப்படுகிறது. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி நிச்சயமா இருந்திருக்கு. விண்ணப்பம் செய்வார்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு அதுக்கு முன்னாடியே கிடைக்குது. திருவல்லம் கோயிலில் விண்ணப்பம் செய்யறது இருந்தது. திருப்பழனத்தில் ஆதித்த சோழன் காலத்திலேயே கண் பார்வை இல்லாத மக்கள், மாற்றுத்திறனாளிகள் திருப்பழனம் கோயிலில் விண்ணப்பம் செய்தது பற்றிய குறிப்புகள்லாம் வருது. இப்போ ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி விண்ணப்பம் செய்வார்கள் இருந்திருக்காங்க, பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் அது இன்னும் தொகுக்கப்பட்ட பிறகு பிரபல்யம் அடைந்திருக்கணும். அப்போ பல கோயில்கள்லையும் இன்னும் பல்வேறு நிலைகளில் ஓதுவா மூர்த்திகள் நியமிக்கப்பட்டு அவர்களாலே பாடப்பட்டு வந்ததும் இந்த பதிகங்களை பாடல்களை ஏடுபடுத்துற பழக்கம் அப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் ரொம்ப பிரபலமாக அறியப்படும் நரலோக வீரன் அவனுடைய பாடல் கல்வெட்டு தில்லை சபாநாயகர் கோயிலில் சரஸ்வதி பண்டாரம் என்ற பெயரிலே ஒரு புத்தக ஆலயம் ஒன்று, ஒரு நூலகம் போலே அமைத்து மூவர் முதலியுடைய தேவார பதிகங்கள் முழுவதையும் செப்பு பட்டயத்திலே வெட்டி வைத்ததாக ஒரு செய்தி கல்வெட்டுல பதிவாகுது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சீர்காழி சடநாத சுவாமி கோயில் தேவஸ்தானத்திலே திருக்கோயில் திருப்பணிக்காக அந்த யாகசாலை அமைப்பிற்காக கோயிலின் தென்கிழக்கு மூலையிலே பள்ளம் தோண்டிய போது ஒரு 500 சொச்சம் செப்பு பட்டயங்கள், அதே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செப்பு பட்டயங்களே கிடைத்தது. சோழர்கால வெட்டு எழுத்தாக வெட்டப்பட்டு மேலே திருச்சிற்றம்பலம்னு எழுதி ஒரு பக்கத்துக்கு ஒரு 1.5-2 பதிகங்கள் வர அளவுக்கு ஒரு பக்கத்திலேயும், பின் பக்கத்தில் மீதி இருக்கக்கூடிய ஒரு 1.5-2 பதிகம் வர அளவில் எழுதியும் பிள்ளையார் சுழி போட்டு எழுத ஆரம்பிக்கிறதும், முடிஞ்ச உடனே 2 கோடு போடுறது, ஒவ்வொரு பதிகம் முடிஞ்ச உடனே திருச்சிற்றம்பலம்னு எழுதி அடுத்ததை தொடங்குறது, இந்த கடைசியில எந்த தலம் எந்த பண்ணுன்னு எழுதுறது, ஒரு பஞ்ச் பண்ணி அது கட்டுறதுக்கான வசதியோடு இத்தனை செப்பு பட்டயங்கள்
சமீபத்தில் கடைஞ்சுது. அது அது நரலோக வீரன் காலத்தியதாகவே இதுவும் இருப்பது ஒரு சிறப்பான செய்தி. அப்படி அங்கே இருந்தது. சீர்காழி கோவில்லையும் அதே காலத்தைய சோழர் காலத்திய கல்வெட்டு, குலோத்துங்கன் காலத்திய கல்வெட்டு, கைகொட்டி மண்டபம் என்று ஒன்று இருந்ததாகவும், அந்த மண்டபத்தில் கைகொட்டி பாடுவதற்கென்றே ஒரு மண்டபம் ஏற்படுத்தி அங்கே சுவடியிலே, ஓலைச்சுவடியிலே பதிகங்கள் எழுதப்பட்டதும், அந்த சுவடியை அடுத்தடுத்த காலத்துல பிரதி செய்யறதுக்கு ஒரு நிபந்தம் கொடுத்து, இது பழுதாகி போயிடுச்சுன்னா, இது பூச்சி அரிச்சு போனா அடுத்த ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கிரைபு, அவருக்கான ரெமினரேஷனுக்கான நிபந்தம் வரைக்கும் கொடுத்து வச்சு, இப்படி முக்கியமான கோயில்கள்ல பதிகங்களை திரும்ப திரும்ப காப்பீஸ் எடுத்து அது பிரபல்யப்படுத்திய செய்தியும், அரசர்கள் பல இடங்கள்ல குறிப்பிட்ட பதிகங்களை ஓதுவதற்குன்னே நிபந்தம் கொடுத்த செய்தியுமே கூட நமக்கு கிடைக்கிறது. திருவொற்றியூர் சுவாமி கோவில்ல நினைக்கிறேன், ஒரு சோழ மன்னனுடைய மனைவி ராஜாதித்தரா இல்ல சட்ட ஞாபகம் வரல, ஆனா ஒரு சோழ மன்னனுடைய ராஜாதிராஜன் நினைக்கிறேன், அவருடைய மனைவி தன்னுடைய தாலி பாக்கியத்திற்காக வேண்டி திருவொற்றியூர் பெருமான் முன்பாக திருச்சாழல், மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தில் வரக்கூடிய திருச்சாழல் பதிகத்தை மட்டும் குறிப்பாகவே பாடி ஆடுவதற்கு நிபந்தம் கொடுத்த செய்தி எல்லாம் வருது. அப்போ ஒரு சோழ நாட்டு அரசி அவள் நன்மைக்காக ஒரு பதிகத்தையே பாடச் சொல்லி கொடுத்த செய்திகள்லாம் நமக்கு கிடைக்க பெறுகிறது. இன்னொரு விஷயம் இது பிறந்ததுல நாயன்மார் பெருமக்களுக்கு திருமேனி எடுத்த செய்தி. அடியார்களை வழிபடுற அளவுக்கு கொண்டு வந்தா தான் அவங்கள் யாரு, அவங்களுடைய பெருமைகள் என்ன, அவங்க பாடிய பாடல்கள் என்னங்கிறது நினைப்புல நிற்கும். அந்த செய்திகளும் நமக்கு தஞ்சை பெரிய கோயில்ல ரொம்ப பிரபலமாக கிடைக்க ஆரம்பிச்சிடுது. பல்வேறு அடியார் பெருமக்களுக்கு திருமேனி எடுத்தது, குறிப்பா மூவர் முதலிகள், மாணிக்கவாசக பெருமான், பெரிய கோயிலில் எடுப்பிக்கப்பட்ட வடிவங்கள்ல ஏனா இவர் மெய்ப்பொருள் நாயனாருக்கு அவர்களுக்கெல்லாம் எடுக்கப்பட்ட செய்தி. இதுல சோழ மன்னர்கள் இந்த அடியார்களை எவ்வளவு விரும்பினாங்கன்னா, நேரடியா ஞானசம்பந்தருடைய திருமேனின்னு எழுத மாட்டாங்க. ஞானசம்பந்தரை சிறப்பான ஒரு பேரால கூப்பிடணும். ஆனை நமதென்ற அடியார், இதுதான் அவங்க வச்ச பேர். ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் ஒரு 3-4 பதிகங்கள்ல முடிக்கும் போது ஒரு பலஸ்ருதியை சொல்லிட்டு அரசாழ்வர் ஆனை நமதே அப்படின்னு முடிப்பார். ஆனை நமதேன்னு சொல்லுவார். இது நிச்சயமா நடக்கும், நான் ஆணையிட்டேங்கிற ஒரு துவனியில ஞானசம்பந்தர் சொல்லுவார். அதனால அவருக்கு மட்டும் விசேஷமா ஒரு பேர் வைத்தார்கள் சோழ மன்னர்கள், ஆனை நமதென்ற அடியார். அவர் பேரே இதுதான், ஆனை நமது. அதே மாதிரி மெய்ப்பொருள் நாயனார் இன்னைக்கு காலையில சொல்லும் போது, இந்த திருக்கோவிலூர்ல அவரை கொல்ல வந்த போது அவர் அந்த குத்தை வாங்கிக்கிட்டு விழறார். அப்ப மந்திரி வந்து அந்த பொய் வேடம் பூண்டு வந்த முத்தநாதனை கொல்றார். அப்ப அவன் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் சிவனடியார் வேஷத்துல வந்திருக்கான், அவனை கொல்லக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுறார். அப்போ சேக்கிழார் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார், தத்தா நமர் அப்படின்னு சொன்னாராம். அந்த அமைச்சர் பேரு தத்தன். தத்தா நமர், அவன் நம்மாழ்பா, அவன் வெட்டிடாதேன்னு இவர் சொல்லிட்டு விழுந்தாராம். தத்தா நமர் என்ற அடியார், இதுதான் அவருக்கு பேர். இதை சொல்லும் போதுதான் சாகர நிலைமையில கூட குத்தினவன் வேஷம் தான் போட்டுக்கிட்டு வந்தாலும் திருநீரோட வந்திருக்கான்பா, அவன் ஒன்றும் பண்ணாதேன்னு சொன்னதுதான் இவருடைய சிறப்புன்னு இப்படி ரசித்து ரசித்து அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்பான பெயர்களை வைத்தே கல்வெட்டுல சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும், சீர்காழி தலத்திலே கையில பொற்கிண்ணத்தோடு திருமேனி எடுத்ததும், குழந்தைனா குழந்தையாகவே சம்பந்தரை செய்து திருமேனிகள் எடுப்பித்தது, அப்பர் சுவாமிகள், எல்லாரையும் கொண்டு வந்த சிறப்பை எல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ பதிகம் ஓதிய ஓதுவார்கள், பிரதி எடுத்து திருமுறைகளை காத்தவர்கள், திருமேனிகள் எடுப்பித்து வழிபட்டவர்கள்னு இந்த மரபுல தொடர்ந்தது இன்று வரையில் வருது. ஆதீனங்கள் நிச்சயமா மிகப்பெரிய பங்காற்றி அச்சுக்கூடம் எல்லாம் வந்த காலத்துல இந்த நூற்றாண்டுல நிறைய செலவு பண்ணி அச்சு இயந்திரங்களை வாங்கி மலிவு விலையிலேயும் பல நேரங்களில் இலவசமாகவும் திருமுறை பதிகங்களை அச்சடித்து கொடுத்த ஒரு பெரிய பங்கு ஆதீனங்களுக்கு இருக்கு. 2 ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். 21ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள், செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பங்கள் ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய காலகட்டத்தில் நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறுகளும் அவரது ஆக்கங்களும் இன்றைய நவீன நகர்ப்புற இளைஞர்களுக்கும் ஜென்சி தலைமுறையினருக்கும் எவ்வாறு உறுதுணையாக இருக்கும்? 21ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள்னா நிச்சயமா அவருடைய பெருமை இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு பல்வேறு நிலைகள்ல சாதகமான நிலையிலேயும் ஊடகங்களுடைய பங்களிப்பு இருந்துகிட்டு தான் வருது. நவீனமயமாக்கல்னு சொல்லணும், எனக்கு தெரிஞ்சு முதல்ல யூடியூப் தளம் வந்தபோது ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்பாக சிதம்பரத்தை சேர்ந்த டாக்டர் பத்மினி கபாலி மூர்த்தின்னு ஒரு அம்மையார் நிறைய செலவு செய்து தனி ஒருவரா 63 சரித்திரத்தையும் சின்னதா அனிமேஷன் வீடியோஸா பண்ணி வெளியிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அது அந்த காலத்துக்கு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணும். ஆனா ரொம்ப நீங்க பார்த்ததில்ல, ரொம்ப ரொம்ப பழைய அனிமேஷன் அது, ரொம்ப ஆதிகாலத்து அனிமேஷனா இருக்கும் அது. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அனிமேஷன்லாம் அவ்வளவு பாப்புலரா ஆகாத போது ரொம்ப முனைந்து தனி ஒரு ஆளா அனிமேஷன் பண்ணக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு இந்த அம்மையாருடைய குரல்லையே அந்த கதை பின்னாடி வரும். நடுவில் இந்த காட்சிகளை எல்லாம் வைத்து முழுக்க பண்ணி பதிவேற்றி இருப்பாங்க. அதை யார் வேணாலும் எடுத்து உபயோகப்படுத்துங்கன்னு அந்த அம்மையார் சொல்லுவாங்க. அது ஒரு எனக்கு தெரிந்த உடனே சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. ஓவியங்களாக வரைந்ததுல திரு எஸ் ராஜம் அவர்கள்
கோட்டோவியங்களாக பல நாயன்மார்களுடைய சரித்திரத்தை வரைந்து கொடுத்தார். பார்த்த உடனே இதெல்லாம் வச்சு பார்த்தா ஓ இதுதான் கதையான்னு யூகிக்கிற அளவில் அந்த கோட்டோவியங்கள் இருக்கும். அது அவர் பண்ணின ஒரு பெரிய பங்களிப்பாக உடனே சொல்லலாம். ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு நல்ல சித்திர புத்தகமாக போட்டு அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பை கொடுத்திருந்தாங்க. குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அளவிலேயே கதைகள் எழுதப்பட்டிருந்த ஒரு சிறப்பை உடனே நினைக்க முடிகிறது. அதை தாண்டி உங்க முன்னாடி வச்சிருக்கீங்களே நண்பர் திரு ஸ்ரீராம் லக்ஷ்மி நாராயணன்கிறவர் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஒவ்வொரு நாயன்மாருக்கும் தனித்தனியா ஒரு நாயனாருக்குன்னு ஒரு கார்டு ஃபிளாஷ் கார்ட்ஸா பண்ணி அதை வெளியிட்டிருக்காரு. பின்புறத்தை இங்கிலீஷில் அந்த வாழ்க்கை சரித்திரம் ஒரு சின்ன கார்டு சைஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவர்களுடைய குரு பூஜையும் போட்டிருக்கோம். தமிழ் மொழிபெயர்ப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுவுமே விற்பனைக்கு நிச்சயமாக வரும். முன்பக்கத்தில் தியாகராஜ பெருமானுடைய ஓவியத்தை வைத்து இவரால் தானே திளைவாழந்தனர்கள்னு பதிகம் கிடைத்தது. இப்போ இவர் தான் நாயன்மார்களுக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவருங்கிறதுனால அவரோட ஓவியம் போட்டு ஒவ்வொரு அடியாரோடு சம்பந்தப்பட்ட வரலாற்றையும் சுருக்கமாக அந்த கார்ட்லேயே காமிச்சு ஹைலைட்டடாக இருக்க வேண்டிய விஷயங்களை காண்பித்தே அவர் பண்ணியிருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமா வாங்கி பயனடையலாம். குழந்தைகளை நிச்சயமா இது கவரும். வெளியில இது ஸ்டால் போட்டிருக்காங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோ, நிச்சயமா வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு எவ்வாறு உறுதுணையா இன்றைய சூழல்களில் நாயன்மார்கள் எப்படி எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பா இளைஞர்களுக்கு எவ்வாறு அவர்கள் வழிகாட்டுவார்கள்? உண்டாலம்மை இவ்வுலகம் தனக்கென முயலான் உண்டால் பிறர்க்கென முயலனர் உண்மையானேன்னு ஒரு சங்கப்பாடல் உண்டு. உலகம் இயங்குவதற்கு காரணம் தன்னையே எல்லா இடத்துலையும் முன்னிறுத்தாம மற்றவர்களுக்குன்னு தான் வாழக்கூடிய உயர்ந்த ஒரு குணத்தினால தான் உலகம் இயங்குதுன்னு நம்புறோம். அதுக்கு சான்று சொல்லணும்னா 63 பேர் இருக்காங்க. இவர்களால தான் இப்படி இந்த உலகம் இயங்க முடியுங்கிற அளவில் தன்னை ஒரு காலத்திலும் முன்னிறுத்தாது மற்றவர்கள் அடியார்கள் கேட்டவர்கள் இறைவன் எல்லாரையும் முன்னிறுத்துவாங்க, தான் பின்னாடி போயிடுவாங்க. அப்படி இருந்த அந்த பொறை, அந்த கருணை உள்ளம், தொண்டு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இவர்கள் வரலாற்றில் தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. காலையில் முதல் உரை பேசினவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. பெரியவர்கள் புராணம் செயற்கரிய செய்யக்கூடியவர்கள், இவர்கள் பண்ணதை நாம் பண்ணேன்னு ஒரு காலத்தில் நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்தில் வாழ்க்கை முறை இவர்களை மாதிரி மாத்திக்கோன்னு சொன்னா நம்மளால முடியாது. அதுக்காக நம்ம பயிரிட்ட நெல்லை பறித்து கொண்டு வந்தெல்லாம் அரிசி சமைத்து யாரும் சாதம் பொங்கி படைக்க சொல்லலை. ஆனால் பசின்னு யாரான சிக்னலில் நிறுத்தி கேட்கும் போது இருக்கிறதுல ஒரு 10 ரூபாயோ இல்லை நமக்கு வச்சிருக்கிறதுல ஒரு பாதையோ கொடுக்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கிறதுக்காவது இவர்கள் கிட்டேருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதெல்லாமே அருகிட்டு வருது. அதுவே ரொம்ப அருகி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதனால நம்ம கெடுத்துக்கிட்டு செய்யலனாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை குணமாவது வரட்டும்னு இவர்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கலாம். அது நிச்சயமா அந்த குணம் பக்குவப்படுத்தி சிவபக்தி அளவுக்கு கொண்டு போய் வாழ்க்கையை சவால்களோடு சந்திக்கிற ஒரு தைரியத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறேன். கடைசியான கேள்வி, நாயன்மார்கள், பன்னிரு திருமுறைகள், சைவ சமயம் இது போன்ற விஷயங்களில் மிக குறைந்த அளவிலேயே அறிமுகம் கொண்ட பல்வேறு மக்களுக்கு இவை குறித்த தேடல்களை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? இவற்றை முறையாக பயில்வதற்கான பாதைகள் யாவை? முறையாக பயில்வதற்கு சேக்கிழாரை விட வேற பாதையே கிடையாது. 63 புராணத்தை தெரிந்து கொள்ளணும்னா வேற பாதையே கிடையாது. சேக்கிழார் தமிழ் எனக்கு கஷ்டம்னு சொன்னா இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய ஞானி கார்த்தால அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் முதல்ல இதுக்கு ஒரு வச்சன நூலாக மாத்திரார், முழுக்க உரை நடையில. எனக்கு தெரிந்து குமுதம் கல்கி வாசிக்கிறவங்க அதை வாசிக்கலாம். அந்த அளவில் ஒரு தமிழ் தான் ரொம்ப, அதாவது அவர் மகா ஞானி, அவர் பேசணும்னா நாயன்மார் மாதிரியே பேசுவார். ஆனால் இதை எளிமைப்படுத்தி தரணுங்கிறதுக்காக பாடல் மரபை வரி வரியா அப்படியே பத்திகளாக மாற்றி கத்திய ரூபமாகி கொடுத்திருக்கார். அந்த நூலை கூடுதல் குறைத்தல்னு எதுவுமே இல்லாமல், நம்பிக்கை தன் கற்பனை எதையும் சேர்க்காமல், படிப்பவர்களுக்கு சுவாரஸ்யப்படணும் ஜனரஞ்சகமாக்குறேன்னுட்டெல்லாம் எந்த விபரீத முன்னெடுப்பும் இல்லாமல் சேக்கிழார் சொன்னதை அதே ஸ்வரத்தில் அதே குரல்ல கத்தியமாக்கி கொடுத்துருக்காரு முழுக்க. அந்த பெரிய புராண வச்சனம்ங்கிறது அது பிடிஎஃபாவே கிடைக்குது ஆன்லைன்ல. அவசியமாக அதை எடுத்து படிக்கலாம். அதுதான் இருக்கிறதுல மோஸ்ட் ஆத்தென்டிக் ஒர்க் ஆன் தி நாயன்மார். நீங்க தொடங்கணும்னா அவர்கள் வரலாறு தெரிந்துக்கிறதுக்கு சேக்கிழார்ல கை வைக்க பயமா இருந்தா ஆறுமுக நாவலர்ல கை வைத்து அதை வாசித்து தெளிந்து அதற்கு பிறகு சேக்கிழார் கிட்ட வரலாம். அற்புதம், அற்புதம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு ஒரு விண்ணப்பம். நம்ம மதுவுக்கு நவயுக நாரதர் என்ற பட்டத்தை வழங்கணும் என்று. நாரதரும் சிவபக்தர் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை, ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.